மானக்கஞ்சார நாயனாரை அறிமுகம் செய்து வைத்த நம்முடைய தெய்வ செக்கிழார் பெருமான் அவருடைய பெருமையை அடுத்த பாடல்ல நமக்கு எடுத்து எம்புகின்றார். பணிவுடைய வடிவுடையார் பணியினோடும் பணிமதியின் அணிவுடைய சடைமுடியார்க்கு ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் பெரும் பேருடையார் தம் பெருமான் கடல் சார்ந்த துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் பூண்டார். இங்கே மானக்கஞ்சார நாயனார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு அவருடைய பண்பு நலன்களை எல்லாம் எடுத்து சொல்றார். பணிவுடைய வடிவுடையார், அவரை பார்த்தாலே எப்படி இருக்குமா, பணிவு, இவர் பணிவானவர் அப்படின்னு பார்த்த உடனே தெரியுமா. அப்படிப்பட்ட தன்மை உடையவர். எப்படி ஒரு சில விஷயங்களா சொன்ன உடனே தெரியும் அப்படின்னா, அவரவர்களுடைய பேச்சு நடவடிக்கை இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு எடை போட முடியும். ஒரு முறை ஒரு காட்டுல ஒரு துறவி, அவருக்கு கண் இல்லை, கண் பார்வை கிடையாது. அவர் உட்கார்ந்து அப்படியே தவம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அந்த வழியாக போறாங்க. போன உடனே ஒரு வேட்டைக்கு போன மன்னன் அங்க என்ன பண்ணியிருக்கான், வழி தவறி போயிட்டாங்க. அது வந்து ஒவ்வொருத்தரா அந்த முனிவரை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் யாராவது போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே போறாங்க. முதல்ல ஒரு காவலாளி போறான். போன உடனே அந்த முனிவரை பார்த்து, இந்த பக்கம் யாராவது போனாங்களா, நீ பாத்தியா அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே, இல்லப்பா இது வரைக்கும் யாரும் போகல, நீ தான் முதல்ல கிராஸ் ஆகிற, யாராவது வந்தாங்கன்னா சொல்லி அனுப்புறேன்னு. ரெண்டாவது போன உடனே அவன் போனதுக்கு அப்புறமேட்டு, ஏங்க இந்த பக்கம் யாராவது போனாங்களா, இப்பதான் ஒருத்தர் கேட்டுட்டே போறாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. மூணாவதா திரும்ப இன்னொருத்தர் வந்து கேட்கிறாரு, ஐயா முனிவரே தவசீலரே இந்த பக்கம் யாராவது சென்றார்களா அப்படின்னு சொன்ன உடனே, வணக்கம் அண்ணா, முதல்ல உங்க காவலாளி வந்தான், அவன் வந்து இங்கே யாராவது இருக்காங்களா இந்த பக்கம் போனாங்களான்னு கேட்டு போனான். அடுத்து உங்க தளபதி வந்தாரு, அவரும் இந்த பக்கம் யாராவது போனார்களான்னு கேட்டுட்டு போனாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த முனிவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த அரசன் கேட்குறான், ஆமா உங்களுக்கு தான் கண் பார்வையே இல்லையே, போனது வந்து காவலாளி தளபதி, நான் அரசங்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொல்றார், அவங்களுடைய பேச்சும் தோரணையும் வச்சு நான் கண்டுபிடிச்சேன். முதல்ல போன சுத்தமா மரியாதையே இல்லாம என்னை பேசிட்டு போனான், அப்பவே அவன் வந்து கடைநிலையில இருக்கக்கூடியவன் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மரியாதையா அவருடைய பேசினதை பார்த்து அவங்க வந்து அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப மரியாதையா நீங்க பேசினதுனால நீங்க தான் அரசர் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு அவர் அந்த முனிவர் சொல்றார். இது அந்த காலம். இப்ப அப்படியே ஆமா ரிவர்ஸ் ஆயிடும். அதனால இது வந்து இந்த காலம். இப்போ பணிவுடைய வடிவுடையார் அப்படின்னா அவரை பார்த்த உடனே பணிவு தெரிகிறது. இவர் எப்படிப்பட்ட குடியில வந்தவர், முதல் பாடல பார்த்தோமே, சரி, இன்னொன்னு பார்த்தோம், சேனை தலைவர், சேனாபதியாம். சேனாபதினா படைக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடியவர்கள் அப்படின்னா அவர் வந்து எவ்வளவு வீரம் நிறைந்தவராக இருக்கணும், உடல் வலிமை உடையவராக இருக்கணும். முதல்ல நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லிட்டார், மலை மலிந்த தோல்வல்லல். அவருடைய தோள்கள் வந்து மலை மாதிரி இருக்கும், அப்படிப்பட்ட வீரம் உடையவர். அவர் எப்படிங்க பணிவோடு இருப்பார்? எப்படி பணிவோடு இருப்பார்னா, இந்த பண்புகள் எங்க செயல்படும் அப்படின்னு சொன்னா, அடியார்களை பார்க்கின்ற போது அவர் எப்படிப்பட்ட வடிவுடையவராக இருப்பார். பணிவுடைய வடிவுடையார் பணியினோடும் பணிமதியின் அணிவுடைய சடைமுடியார்க்கு. இங்க சிவபெருமான சொல்றார்,
பணி அப்படிங்கிறது நம்மளா சின்ன வயசுல எழுதுவோம் இல்லையா, பள்ளிக்கூடத்துல பொருள் எழுதுதல் பணி அப்படின்னு போட்டு 3 சொல்லினால் நம்ம சொல்லுவோம். அது தன்னகரம். தன்னகரத்துக்கு என்ன பொருள்? பணி 2 சொல்லினா அப்படின்னா அதற்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா. 2க்கு வேறுபாடு பணி பணி. இந்த 2 சொல்லை இங்க கையாளுறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். பணியினோடும் பனி அப்படின்னா பாம்பு. 3 சொல்லினா போட்ட அந்த பனிக்கு பாம்பு அப்படிங்கிறது. அடுத்து பனிமுதி மதியின் அணிவுடைய சடைமுடியார். பனிமதி அப்படிங்கிறது குளிர்ச்சி பொருந்திய சந்திரன். பனிங்கிறது நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம் இல்லையா, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது அந்த பனி. பனியினோடும் பனிமதியின் அணிவுடைய சடைமுடியார்க்கு. இதை ஏன் இங்க சொல்றார்? 2 ஏன் ஒன்னா சொல்லணும்? ஒரு பாம்பு, பாம்புக்கும் நிலவுக்கும் பகை. அது 2ம் பெருமானிடத்துல ஒன்னா இருக்கு. இப்ப நமக்கு என்னதான் வேறுபாடு இருந்தாலும் சிவம்னு வந்துட்டு என்ன ஆயிடணும்? ஒன்னாயிடும். புலியும் மானும் ஒன்றாக நீரருந்தும் துறை அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய திருக்கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தில் 2ம் ஒன்றாக நீரருந்து செல்லுமா. இது அதை பார்த்தா பயந்து ஓடும், அது இதை அடிச்சு சாப்பிட்டுருவானா. அப்படி இருந்தாலும் 2ம் ஒன்றாக இருக்கும். அடுத்து நம்ம பின்னால ஆனாய நாயனார் புராணம் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப விரிவா பார்ப்போம். எப்படி இறைவனுடைய சந்நிதியில அந்த பகை உணர்ச்சி இல்லாமல் அந்த 5 அறிவு உள்ள அந்த விலங்குகள்லாம் எப்படி நடந்து கொள்ளுகின்றது அப்படிங்கிறத நம்ம பின்னால அடுத்து நம்ம 2வது பிறந்து 14வது நாயன்மாராக ஆனாய நாயனாருடைய புராணத்தை சிந்திப்போம். இங்கே அதை 2ஐயும் சொல்றாரு. பனியினோடும் பனிமதியின் அணிவுடைய சடைமுடியார்க்கு ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் பெரும் பேருடையார். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு ஆளாகும் பதம் பெற்றவர், சிவபெருமானுடைய அடியாராக விளங்கக்கூடியவர், தனிவில் பெரும்பேருடையார். தனிவு, முதல்ல பணிவு, அடுத்து இங்க தனிவு. தனிவுடைய பெரும்பேருடையவராக நம்முடைய மானக்கஞ்சார நாயனார் விளங்குகின்றார். அடுத்து சொல்றாரு பாருங்க. தம் பெருமான் கழல் சார்ந்த துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் பூண்டார். அடுத்து துணிவு சொல்றார். தம் பெருமான் கடல் சார்ந்த துணிவுடைய தொண்டர். சிவபெருமானுடைய கடல் சார வேண்டும் அப்படின்னு சொன்னா சொன்னதை போல அதற்கு ஒரு துணிவு வேண்டும். என்ன துணிவு? மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாதுங்கிற துணிவு வேணும். அப்படி ஒரு துணிவு உடைய தொண்டர். வேற எது வந்தாலும் இவரால் இது கிடைக்கும், அவரால் அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை, எனக்கு சிவபெருமான் தான் வேண்டும் என்று நிற்கக்கூடிய அந்த துணிவுடைய தொண்டர்க்கு ஏவல் செய்யும் தொழில் பூண்டார். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க தொண்டர்களுக்கு ஏவல் செய்தல் அப்படின்னா அவங்க சொன்னதை அப்படியே செய்யறது, அதற்கு ஏவல் செய்தல்னு பேரு. இப்ப வந்த உடனே அவர் எவ்வளவு பெரிய சேனாதிபதி, ஒரு அடியாருக்கு எப்படியெல்லாம் தொண்டு செய்யறாருன்னா, அவர் என்ன ஏவல் சொன்னாலும் ஏப்பா போய் டீ கொண்டு வா அப்படின்னா உடனே போய் நானே பெரிய சேனாதிபதி, நீ என்ன டீ கேட்குற, என்ன போய் தனி சொல்ற அப்படின்லாம் கேட்காம ஒரு அடியார் சொன்னால் உடனே செய்யக்கூடியவர்களுக்கு ஏவல் செய்யக்கூடிய பணி ஏவலாளர் அப்படின்னு ஒரு பணியிற்கு முன்னெல்லாம் இருந்தது. சொன்னதை செய்வாங்க. அலுவலக உதவியாளர் அப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த பணிகள் ஏவல் பணி செய்யக்கூடியவராக அவர் விளங்குகின்றார். என்னன்னா அதுதான் அவருக்கு தொழிலே. சொல்லுவாங்க இல்லையா, தொழில் அப்படின்னு சொன்னோம்னா நாம எதை பெரும்பான்மை நேரம் செய்யறோமோ அதுதான் தொழில். விளையாட்டா சொல்லுவோம் இல்லையா, இவனுக்கு திங்கிறதும் தூங்குறது தாங்க வேலையே தொழிலே அப்படின்னா அதை மட்டும்தான் அவன் செஞ்சுட்டு இருக்கிறான், வேற எதுவும் செய்யல, அதற்காக தான் நேரம் அதிகம் செலவிடுறான் அப்படின்னு பொருள்.
அப்ப இவர் அடியார்களுக்கு தொண்டு செய்வதையே அதிக நேரமாக செய்து கொண்டிருக்கிறதுனால அவரை அந்த தொழில் ஏவல் தொழில் செய்வார். இவர் ஒரு படைத்தலைவர். எத்தனையோ பேர் இவர் சொன்னதை கேட்க காத்திருப்பார்கள். ஆனாலும் அடியார்களுக்கு ஏவல் செய்யக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய மானக்கஞ்சார நாயனார் என்று இங்கே 8வது பாடல்ல நமக்கு காட்டுகின்றார். அடுத்து 9வது பாடல். மாறில் பெரும் செல்வத்து வளம் பெருக மற்ற அது எல்லாம் ஆருளவும் சடைக்கற்றை அந்தனர்தம் அடியாராம் ஈரில் பெரும் திருவுடையார் உடையார் என்று யாவையும் நேர் கூறுவதன் முன் அவர்தம் குறிப்பறிந்து கொடுத்துள்ளார். இதே மாதிரி ஒரு பாடல் முன்னால ஒரு நாயன்மாருடைய வரலாற்று தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். ஈரில் பெரும் திருவுடையார் உடையார் எங்க பார்த்தோம்? இந்த சொல்லு இல்ல, இந்த பொருள். சரி, தொடர சொல்றேன், கண்டுபிடிங்க. யாதும் ஒன்றும் என்பக்கள் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை. எந்த நாயனார்? யாரு சொல்லுங்க? குங்கிலிய கலைய நாயனார். அப்படிலாம் நாயனார் பேரை பாதி பாதியா சொல்லக்கூடாது. குங்கிலிய கலைய நாயனார். முதல்ல நமக்கு பேர், நம்ம பேரையே அப்படி சொல்லக்கூடாது. நல்லா நினைவுல வச்சுக்கோங்க. பாதி பேரெல்லாம் சொல்லி கூப்பிடக்கூடாது. பேர முழுசாதான் சொல்லணும். நாம சுருக்க கூடாது, மத்தவங்க சுருக்கலாம். அப்போ முழுமையாதான் பேரை சொல்லி கூப்பிடணும். அப்பதான் அந்த பேருக்குரிய பயனை நாம உணர்ந்து கொள்ள முடியும், அடைய முடியும். அதனால பேரை முழுசா சொல்லணும். குறிப்பா என்னன்னா, நாயன்மார்களுடைய பேரை சொல்லும் போது முழுமையாக அந்த சொல் மாறாம சரியாக சொல்லணும். ஏன்னா நீங்களாம் இப்படி அடுத்து தீக்கை எடுக்கக்கூடிய அன்பர்களுக்கு பஞ்சாட்சர உபதேசம்னு சொல்லுவாங்க. 5 எழுத்து மந்திரத்தை உபதேசமாக சொல்லுவாங்க. அடியார்களுடைய பேருக்கு எப்படி சுவாமியினுடைய பேருக்கு பஞ்சாட்சரம் பேரோ, அதே மாதிரி அடியார்களுடைய பெயருக்கு பக்த பஞ்சாட்சரம் பேரு. ஒரு 60 நாயன்மார்களுடைய பேருக்கு பக்த பஞ்சாட்சரம், அதை நால்வர் பெருமக்களுக்கு ரொம்ப சிறப்பா எடுத்து சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெயரை அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா ஞான சம்பந்தர், அதுல இருக்கக்கூடிய புள்ளி வச்ச எழுத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா சரியா 5 எழுத்து வரும். நாவுக்கரசர், நம்பியாரூரர், மணிவாசகர் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கு பக்த பஞ்சாட்சரம் அப்படின்னு பேர். அதனால நாம எப்படி 5 எழுத்து சொல்லும் போது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இறைவனையே நம்ம 5 எழுத்தால சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பஞ்சாட்சரம் எப்படி எவ்வளவு கவனமாக நாம சொல்றோமோ அதே கவனம் எங்க இருக்கணும்? நாயன்மார்களுடைய பெயரை சொல்லுகின்ற போதும் இருக்கணும். இப்போ ஒரு நாயன்மாருடைய பேரை சொல்லும் போது இன்னைக்கெல்லாம் ஒரு பயிற்சி சொல்றாங்க. இதெல்லாம் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து கற்றுக்கொள்ள வேண்டிய பயிற்சி. விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றை நினைத்து கண் முன்னால் நடந்த மாதிரி நினைச்சு பாக்குறது. அதான் நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு இங்க பாடல் வழியா அப்படியே சிந்திச்சு பாருங்கன்னு கொடுத்துருக்காரு. ஒரு நாயன்மாருடைய பேரை சொன்ன உடனே
அவருடைய வரலாறு மனசுல, அவர் செய்த தொண்டு நினைவுல இருக்கணும். கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? யாதும் ஒன்றும் என் பக்கல் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை. தேடுங்க. மாறில் பெரும் செல்வத்து வளம் பெருக மற்ற அது எல்லாம் ஆருலகும் சடைக்கற்றை அந்தணர்தம் அடியாராம் ஈரில் பெரும் திருவுடையார் உடையார் என்று யாவையும் நேர் கூறுவதன் முன் அவர்தம் குறிப்பறிந்து கொடுத்துள்ளார். இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, மாறில் பெரும் செல்வம். செல்வம் அப்படிங்கிற சொல்லினுடைய பொருளே செல்லும் வரும் அப்படிங்கிறதுனால தான் அதற்கு செல்வம். எப்போ வேணாலும் நம்ம விட்டு போயிடும், எப்போ வேணாலும் வரும், நம்ம இடத்தே வரும், அதனால செல்வம். ஆனா இங்க மாறில் செல்வம் அப்படின்னு சொல்றாருன்னா மாறாத செல்வம், எப்பவுமே ஒரு இடத்துல செல்வம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய பெருமை உடையவர். மாறில் பெரும் செல்வத்து வளம் பெருக மற்ற அது எல்லாம், அந்த செல்வங்கள் செல்வம் எல்லாம் ஆருளவும் சடைக்கற்றை அந்தணர்தம் அடியாராம், கங்கை தலையிலே அணிந்திருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான் அடியாராம் ஈரில் பெரும் திருவுடையார். அப்ப எது தெரியுமா? பெரும் செல்வம் சிவனடியாரா இருப்பதுதான் பெரும் செல்வம். அப்படிப்பட்ட ஈரில் பெரும் திருவுடையாராகிய அடியாரே உடையார். உடையார் அப்படின்னா உரிமை உடையவர் அப்படிங்கிறது பொருள். அப்ப அந்த செல்வத்திற்கு உரிமை உடையவர் யார் அப்படின்னு சொன்னா, அந்த செல்வத்திற்கு உரிமை உடையவன் நான் அல்ல, சிவனடியார். அதனால யாரெல்லாம் அடியார்கள் இருக்கிறார்களோ அது அவர்களுடைய செல்வம் என்று யாவையும் நேர் கூறுவதன் முன் அவர்தம் குறிப்பறிந்து கொடுத்துள்ளார். யாரு குறிப்பறிந்து? அடியார்கள் யார் வந்தாலும் அவர்கள் எனக்கு இது வேண்டும் என்று கேட்பதற்கு முன்னாக அவர்தம் குறிப்பறிந்து கொடுத்துள்ளார். அப்படி கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர். எப்படி குறிப்பறிந்து கொடுத்தல்? இப்ப ஒரு சிவனடியார் இருக்கார், வரார், ரொம்ப தளர்ந்து போய் வரார். இதெல்லாம் நம்ம இளையான்குடி நாராயணர் புராணத்துல பார்த்தோம். யாருக்கு என்ன தேவை? தபோதனர் தீரவே பசித்தார். மலையில நனைஞ்சு வந்த அந்த அடியார் பசியோடு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தார். வந்தவர் என்ன சொன்னார்? அவர் ஏதாவது சொன்னாரா? எப்பா மழை, நான் அதனால கொஞ்ச நேரம் மழை விடுற வரைக்கும் உன் வீட்டுல தங்கிக்கிறேன் கேட்டாரா? கேட்கல. எனக்கு சாப்பாடு போடு கேட்டாரா? கேட்கல. ஆனா இளையான் குமார நாயனார் செய்கிறார். வந்த கதவை தட்டின உடனே அவரை உள்ள அழைத்து அந்த ஈரத்தை மாற்ற துண்டெல்லாம் கொடுத்தார். அதெல்லாம் அந்த புராணத்தினுடைய பாடல் வழியாக நம்ம சிந்திச்சோம். அப்படி உடனே ஏற்கனவே இங்க நமக்கு உணவில்லை என்றாலும் வந்த அடியாருக்கு உணவு கொடுக்கணும்னா அந்த அம்மாட்ட பேசுற. அதெல்லாம் விரிவா நம்ம புராணத்துல சிந்தித்தோம். என்னன்னா அதை திரும்ப திரும்ப நாம குறிப்பெடுத்து வைத்தும் திரும்ப திரும்ப நமக்கு வகுப்புகளுடைய அந்த வீடியோக்கள் இருக்கு, அதுல பார்த்தும் நாம நினைவில் வைத்து கொண்டாதான் நம்ம ஒரு கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியும். இல்லைன்னா தவறுதலாக நம்ம பதில் சொல்லிடுவோம். அப்படியெல்லாம் நம்ம சொல்லாம நினைவிலே வைத்து சொல்லணும். அப்போ அவர்களுடைய குறிப்பறிந்து கொடுத்தார். வந்தவர் பசியோடு இருந்தார் என்பது பார்த்த இளையான்குடி மாரநாயனாருக்கு தெரிந்தது. அதனால உணவு சமைத்து நண்பர்களுக்கு கொடுத்தார். இப்படி ஒவ்வொருத்தருக்கையும் கொடுத்தார். சிலர் கேட்டு கொடுத்தாங்க. இயற்பகை நாயனார் வந்து உன்னுடைய மனைவியை கொடுன்னு கேட்ட உடனே அவர் கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு தொண்டர்களும் ஒவ்வொரு வகையாக தொண்டு செய்து வந்ததை நம்ம பார்த்தோம். அப்ப அவர்களுடைய குறிப்பறிந்து கொடுத்தல் அப்படின்னா அதுதான் அவருக்கு இது தேவை
அப்படிங்கிறது அவருடைய பார்வையில தெரியும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு சில வீடியோக்குள்ள வரும். ஏன்னா நீங்க எந்த நம்பரை நினைக்கிறீர்களோ அந்த நம்பர் உங்களுக்கு திரையில தெரியும்பா. ஒரு 10 நம்பர் ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு இது இல்லையா? எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்க அந்த 10 நம்பர் ஓடும்போது உங்களுக்கு எந்த நம்பர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பர்கிட்ட உங்களுடைய கண்ணு கூர்மையாகும். சில நொடி சேர்ந்து பார்ப்பீங்க அந்த நம்பரை. அப்ப அது அந்த ஏஐ தொழில்நுட்பம் இன்னைக்கு வந்து என்னென்னமோ பண்றாங்க இல்லையா? அந்த தொழில்நுட்பத்தினுடைய உதவியோட அது என்ன பண்றாங்க, நீங்க இந்த நம்பரை தான் நினைச்சீங்க அப்படிங்கிறத, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப நேரம் பார்த்துருக்குறோம். அப்ப இந்த எண் தான் அப்படிங்கிறது தெரிந்ததை போல அவரவர்களுடைய நடை, உடை, பாவனை, அவர்களுடைய பார்வை, அதனுடைய செயல் இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு இது தேவை. என்ன தேவை அப்படின்னா, ஒருத்தர் ஏழ்மையா ஆடை இருந்து வந்தார்னா அவருக்கு ஆடை வாங்க வசதி இல்லை. உடனே என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஆடையை கொடுத்துட்டா மட்டும் போதுமா? அப்ப திரும்ப என்ன செய்யணும், அவருக்கு உணவுக்கு மற்றதுக்கு எல்லாத்துக்கும் இப்ப செல்வம் இருந்தாதான் அந்த ஆடையை பராமரிக்க முடியும். அது போல இன்னும் சில ஆடைகளை அவர் அணிந்து கொண்டு போறதற்கு அந்த ஆடையை கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றாக அவர்களுடைய குறிப்பறிந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கு. சில பேர் நடக்கிறதுக்கு தடுமாறி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்து கூட்டிட்டு போய் எங்க போகணுமோ, நம்ம போற வழியில அதுக்காக வேற பக்கம் போய் விடுங்க, அது இன்னும் புண்ணியம். இருந்தாலும் நம்ம போற வழியில கூட யாராவது பார்த்தாங்கன்னா போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடாது. அப்படிலாம் இல்லாம நம்மால் இயன்ற தொண்டுகளை செய்யணும். இவர் எப்படின்னா குறிப்பறிந்து, அவர்களுடைய குறிப்பறிந்து கொடுக்கக்கூடிய தன்மை உடையவராக இருக்கின்றார். அடுத்து 10வது பாடல்ல, விரிகடல் சூழ் மண் உலகை விளக்கிய இத்தன்மையராம் பெரியவர்க்கு முன் சில நாள் பிள்ளை பேறு இன்மையினால் அறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார் வருமகவு பெறல் பொருட்டு மனத்தருளால் வழுத்தினார். விரிகடல் சூழ் மண் உலகை விளக்கிய இத்தன்மையினால், இந்த மண்ணுலகத்திலே சிறப்பு பெற்று அதை பெருமைப்படுத்திய தன்மை என்ன தன்மை? அடியார்களுடைய குறிப்பறிந்து கொடுப்பது சிறப்புடைய பெரும் தொண்டு. அதனுடைய தன்மையால் பெரியவர்க்கு இத்தன்மையராம், அப்படிப்பட்ட தன்மையுடைய மானக்கஞ்சார நாயனாருக்கு பெரியவர்க்கு முன் சில நாள் பிள்ளை பேறு இன்மையினால், கொஞ்ச நாள் அவருக்கு குழந்தை பேறு இல்லறத்தில் இருந்து குழந்தை பேறு இல்லாமல் இருந்தது. அப்படி இருந்த போது அவர் என்ன செய்தார்? அறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார் திருமால் பன்றியாக மாறி இறைவனுடைய திருவடியை தேடி சென்றார். அப்ப அவரால் காண முடியல. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருவடியை சென்று பற்றி வருமகவு பெறல் பொருட்டு மனத்தருளால் வழுத்தினார். அவர் சிவபெருமானிடத்துல பிள்ளை பேறு வேண்டி நீண்ட காலம் வழிபாடு செய்து வந்திருக்கிறார். இப்படி பிள்ளை பேருக்காக வழிபாடு செய்தார் ஒருத்தர். யார்? கண்ணப்ப நாயனாரா? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? கொள்ளலாம் எனக்கு தெரியாம போச்சு. மானக்கஞ்சார் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். இது போல ஒருத்தர் மகப்பேறு வேண்டினார். நாயன்மார் இல்ல, நாயன்மார் வந்து பிறப்பதற்காக வேண்டினார். அவங்க சொன்னதுல ஒரு விஷயம் சரி. கண்ணப்ப நாயனார் வந்து பிறப்பதற்காக அவருடைய அப்பா தத்தனா சரி எடுங்க. இனிமேல் நம்ம அறிவிச்சிட வேண்டியதான் குருகுலமா. ஒவ்வொரு நாயன்மார் புராணத்தையும் வரிசையா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாயனார் புராணத்துக்கே போறது. நாகன், அப்பா பேரு நாகன், அம்மா பேரு தத்தை. தத்தன் யாரு? அதுக்குதான் தப்பா பதில் சொல்லக்கூடாது. அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்போம். மெய்ப்பொருள் நாயனாருடைய
மெய்க்காவலராக இருந்தவர் தத்தன். சரியா? தாடகை யாரு? மூதாட்டி. கண்ணப்ப நாயனார் கலைய நாயனார் புராணத்துல வருது. திருப்பனந்தாள் தல வரலாறுல பெருமான் தலை சாய்ந்ததற்கான காரணம் அந்த அம்மையாருடைய பணி அன்பு அப்படின்னு பார்ப்போம். போன வகுப்பு தேதி கூட 20/10, இன்னைக்கு 17/11. அதுக்குள்ள மறந்துட்டோம். வகுப்புக்கு வரும்போது இது வரைக்கும் முதல்ல இருந்து 800 பாட்டு நம்ம பார்த்துட்டு வர முடியாது. குறைஞ்சபட்சம் இதுக்கு முதல்ல பார்த்த ஒரு நாயன்மாருடைய வரலாறையாவது எந்த நாயன்மார்னு சொல்றதா? இனிமேல ஒரு வாரத்துக்கு முன்னாலே அடுத்த மாசம் இந்த நாயன்மார் புராணத்துல இருந்து கேள்வி கேட்கிறோம்னு சொல்லணும். சரி, அதுவும் ஒரு முறை முயற்சி பண்ணி பார்ப்போம். வருமகவு பெறல் பொருட்டு மனத்தருளால் வெளுத்தினார். சரி, நாகன் எங்க போய் வழிபாடு செய்தார்? பிள்ளை பேரு வேணும்னு யாரிடத்தை வழிபாடு செய்தார்? நல்லா கவனிக்கணுங்கிறது. முருகப்பெருமானிடத்துல வழிபாடு செய்யறாங்க. பாட்டை எடுத்து பாடு. இங்கே இவர் நம்முடைய நாயன்மார் என்ன செய்கின்றார்? மானக்கஞ்சார நாயனார் என்ன செய்கிறார் என்றால் சிவபெருமானிடத்துல வேண்டுகின்றார், மனத்தருளால் வழுத்தினார். அடுத்து 11வது பாடல். குழைக்கலையும் வடிகாதில் கூத்தனார் அருளாலே மழைக்கு உதவும் பெருங்கற்பின் மனைக்கிழத்தியார் தம்பால் இழைக்கும் வினைப்பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடுஞ்சூழல் பிழைக்கும் நெறி தமக்கு உதவ பெண்குடியை பெற்றெடுத்தார். இப்படி நீண்ட காலம் வழிபாடு செய்ததனுடைய பயனாக அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதை எப்படி சொல்றாரு பாருங்க. குழைக்கலையும் வடிகாதில் கூத்தனார் அருளாலே. கூத்தனார் ஆனந்த கூத்தப்பிரான் நடராஜ பெருமானுடைய அந்த எப்படிப்பட்டவர் நடராஜ பெருமான்? ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடியவர். ஏங்க ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடியவர்? பின்னால பாருங்க, அவர் அப்ப சொல்லிட்டு போனது பின்னால் இன்னைக்கு எவ்வளவு உண்மையா இருக்கு. அப்ப கஞ்சாரூர் என்று இருந்த அந்த ஊரோட பேர் இப்ப என்னவா ஆயிருக்கு? ஆனந்த தாண்டவ அப்படின்னு இன்னைக்கு மாறி இருக்கு இல்லையா? அந்த ஆனந்த தாண்டவத்தை நினைத்து சொல்றார். ஆனந்த தாண்டவம் அது ஏன் அந்த குழை காது அப்படின்னு சொல்றாருன்னா, நடராச பெருமானுடைய ஆனந்த கூத்த பிரானுடைய வடிவத்துல ஊர்த்துவ தாண்டவம் அப்படின்னு ஒரு தாண்டவம் உண்டு. திரு ஆலங்காட்டில் இருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த தாண்டவம் ஊர்த்துவ தாண்டவம் அப்படின்னு அந்த தாண்டவத்துக்கு பேரு. ஏன் அந்த குழையை சொல்றாருன்னா, கந்தர்வர்கள் இருவர் பெருமானிடத்துல வரம் கேட்டு பெறுகிறார்கள். பெருமானே, நாங்கள் எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், அதை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்னு 2 கந்தர்வர்கள் இறைவனிடத்துல வரம் பெற்றார்கள். அதனால அந்த 2 கந்தர்வர்களை சிவபெருமான் 2 நிலங்களாக மாற்றி தன்னுடைய 2 காதலையும் அணிந்து கொண்டார். அப்ப காளியோடு நடனமாடுகின்ற போது அந்த குண்டலத்துல ஒண்ணு கலண்டு கீழே விழுந்துருச்சு. அந்த குழையில ஒன்று குலை குண்டலம், அதுல ஒன்று கீழே விழுந்துருச்சு. விழுந்ததை தன்னுடைய காலால எடுத்து அப்படியே தன்னுடைய காதிலே அணிந்து கொள்ளுகின்றார். அந்த தாண்டவம் தான் ஊர்த்துவ தாண்டவம். அதை நினைவுபடுத்தி அந்த காது கோடு உடைய
அந்த காது பெருமானுடைய காது. அப்படிப்பட்ட கூத்தனார் அருளாலே, சிவபெருமானுடைய அருளால் மழைக்கு உதவும் பெருங்கற்பின் மனைக்கிழத்தியார் தம்பால். மழைக்கு உதவும் பெருங்கற்பு. நமக்கு வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, என்ன சொல்லியிருக்காரு? அவர் நிறைய சொல்லியிருக்காருங்க. 1330 குறள் சொல்லியிருக்கார். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்க துப்பாய தூவும் மலை. தூவும் மலை இல்ல, அதுக்கு பேர் அளவடைன்னு பேரு. தூவும் மழை, தூவும் இல்ல, தூவும் மழை. தூ அப்படிங்கிற நமக்கு நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. ஆனா இந்த இடத்துல 3 மாத்திரையாக ஒலிக்கும். அதை அடையாளப்படுத்துறதுக்காக கூட ஒரு குறில் எழுத்தை சேர்த்து எழுதுவாங்க. அதற்கு பேர் அளவடை அப்படின்னு பேரு. அதுதான் தூம் அப்படின்னு சொல்லணும். தூ 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 தூம் மழை அப்படின்னு சொல்லணும். ஒரு மாத்திரை. மாத்திரைங்கிறது வந்து கை நொடி பொழுது, கண்ணு மேய்க்கின்ற பொழுதுக்கு மாத்திரைன்னு பேரு. அப்படி 3 மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடிய எழுத்து அது. தூம் மழை அப்படின்னு சொல்லணும். அதை அந்த மழைக்கு நம்ம அதை சொல்றோம். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த அம்மையாருடைய கற்பை சொல்லுகின்றார். கற்புடைய பெண்டிற்கு ஒரு மழை. சரி, நம்ம எதற்காக அந்த திருக்குறளை எடுக்கிறோம்னா, அதுல சொல்ற தெய்வம் தொழால் பொருணன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. யார் ஒரு பெண் கணவனை தெய்வமாக வணங்கி கற்பிலே சிறந்தவளாக இருக்கின்றாரோ அவர் பெய்யன பெய்யும் மழை. இதை எடுத்து வச்சுக்கிட்டு சொல்லுக்கு வேற வேறையா பொருள் செய்து விளையாட்டு காட்டினவங்களாம் இருக்கிறாங்க. எங்கே கற்புடைய ஒன்று மழை பெய்யினா பெய்யுமா அப்படின்னா அப்படி பொருள் இல்லை. பெய்யன பெய்யும் மழை அப்படின்னா எப்பொழுது வேண்டுமோ அப்போது பெய்யக்கூடிய மழை. இது ஏன் கற்புடைய பெண்ணிற்கு இந்த மழையை எப்போது பெய்ய வேண்டிய காலத்துல பெய்ய வேண்டிய மழைன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கணவன் வளமோடு இருக்கின்ற காலத்துல அந்த பெண் அவனை பெரிதா கண்டுகொள்ள மாட்டான். ஆனா அவன் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது தன்னுடைய நகையை கழட்டி கொடுத்து, நீங்க இந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வாங்க அப்படின்னு ஒரு மனைவி, உடைய மனைவி கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம அதை பார்க்கிறோம். இப்படி ஒரு அம்மா கழட்டி கொடுத்தாங்க. யாரு? உங்களிய கலைய நாயனாருடைய மனைவியார் தன்னுடைய திருமாங்கல்யத்தையே கழட்டி கொடுத்தாங்க. ஏன்னா உணவு வேண்டும், அவங்களுக்கு மட்டும் உணவு வேண்டும் செய்யல, உறவினர்கள் எல்லாருக்கும் உணவு வேண்டும்னு அதை செய்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த மழைக்கு உதவும் பெருங்கற்பு, பெய்ய வேண்டிய நேரத்துல பெய்யக்கூடிய மழை போல தேவையான நேரத்துல தேவையறிந்து செய்யக்கூடிய அந்த கற்பின் சிறப்பு மிக்க அந்த அம்மையார் மனை கிழத்தியார் தம்பால் இழைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடுஞ்சூழல். இந்த பிறவி எப்படிப்பட்டது? வினையை கொடுக்கக்கூடிய கொடும் சூழல். நாம ஏற்கனவே பல பிறவிகள்ல செய்து வைத்த வினையினுடைய பயனாக தான் என்ன பண்ணிருக்கோம், மீண்டும் திரும்ப இங்க வந்து பிறந்திருக்கிறோம். ஆனா இங்க வந்த பின்னாலையும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மேலும் மேலும் வினையை சேர்த்து கொண்டே இருக்கிறோம். அப்படி வினையை சேர்க்க சேர்க்க என்ன ஆகும்? பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த பிறவி தொடராமல் இருக்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எல்லாம் சிவபெருமானுடைய அருள் என்று நாம நம்முடைய வினையை குறைத்துக் கொள்ளணும். எல்லாம் சிவம், சிவார்ப்பணம்னு சொல்லி வினையை குறைத்துக் கொள்ளணும். இழைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடுஞ்சூழல் பிழைக்கும் நெறி தமக்கு உதவ.
பெண்கொடியை பெற்றெடுத்தார். அந்த பெண்கொடி, அந்த அம்மையார் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப மனைவியார் எவ்வளவு சிறப்புடையவர்கள் சொல்லியாச்சு. அடுத்து அந்த பெண் எப்படிப்பட்ட பெண், இந்த பிறவியிலிருந்து, பிறவி பிணியிலிருந்து அவரை நீக்கக்கூடிய பெண்கொடி. ஏன்னா முக்தி பேர் இவருக்கு பெருமானுடைய அருள் யாரால கிடைக்க போகுது? இந்த மகளால் கிடைக்க போகுது. அது தெய்வ சேக்கிழார் பெருமான் இங்கே சொல்றார், பிழைக்கும் நெறி கொடும் சூழல், பிழைக்கும் நெறி பிறவி கொடும் சூழல், வினைப்பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடும் சூழல், பிழைக்கும் நெறி தமக்கு உதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார். இது வரும் முன் உரைத்தல் முன்னாலே சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பெற்றெடுத்தார் நம்முடைய மானக்கஞ்சார நாயனார் என்று சொல்லி, பிறந்த பெருமகிழ்ச்சியினால் பெருமூதூர் களிசிறப்ப சிறந்த நிறை மங்கள தூரியம் முழங்க தேவர் பிரான் அறந்தலை நின்றவர்க்கெல்லாம் அளவில் வளர்த்து அருள் பெருக்கி புறம் தருவார் போற்றி செய்ப்ப பொற்கொடியை வளர்க்கின்றார். குழந்தையை எப்படி வளர்க்கிறார்னா, பிறந்த பெருமகிழ்ச்சியினால் பெருமூதூர் களிசிறப்ப, அந்த கஞ்சாரூர் ஊரே மகிழ்ச்சி அடையும்படியாக பெரிய விழா எடுத்து சிறப்பிக்கிறார். அப்படி சிறப்பித்து சிறந்த நிறை மங்கள தூரியம் முழங்க, மங்கள வாத்தியங்கள் எல்லாம் முழங்க விழா எடுத்து அதுல என்ன செய்கிறார்? இன்னைக்கு நாம விழா எடுத்தா என்ன பண்றோம்? விழா எடுத்தா பரிசு பொருட்களை நாம வாங்கிக்கிறோம். விழா எடுத்த உடனே போய் பரிசு எல்லாம் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க, மொய் வைப்பாங்க, எல்லாத்தையும் நாம வாங்கிக்கிறோம். அப்ப விழா எடுக்கிற மரபுல அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தேவர் பிரான் அறம் தலை நின்றவர்க்கெல்லாம், சிவபெருமானுடைய படி சிவனடியாராக அந்த அறம் தலை நிற்கக்கூடிய சிவனடியாராக தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் அளவில் வளர்த்து அருள் பெருக்கி அவர்களுக்கெல்லாம் நிறைய குடைகளை கொடுத்து, நிறைய பண்டைய இலக்கியங்கள்ல பார்த்தோம்னா இது போன்ற மங்கள விழாக்கள்ல விழாவிற்கு உரியவர்கள், அந்த விழாவை ஏற்று போற்றுகின்றவர்கள் என்ன செய்வார்கள்னா, வருகின்றவர்களுக்கெல்லாம் அவங்க தான் பரிசு பொருள் கொடுப்பாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி இன்னைக்கு கல்யாணத்துல தாம்பூல பை கொடுக்கறதுல வந்து நின்றுக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல ஆமா அதுவும் இப்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா நம்ம வீட்டு விழாவுக்கு வந்தவங்களுக்கு நாம ஏதாவது கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிற அந்த கடைசி சம்பிரதாயம் கல்யாண வீட்டுல இருந்தது. அதுவும் இப்ப குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு விழான்னா நம்ம வாங்கறது இல்ல, என்ன செய்யணும்? நிறைய கொடுக்கணும், தகுதி உடையவர்களுக்கு கொடுக்கணும். அப்படியெல்லாம் கொடுத்து அளவில் அருள் பெருக்கிய புறந்தருவார் போற்றி செய்ப்ப, சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் போற்றும்படியாக பொற்கொடியை வளர்க்கின்றார். அந்த பெண் குழந்தையை வளர்த்து வருகிறார். காப்பணியும் இளங்குழவி பதம் நீங்கி கமல் சுரும்பின் பூப்பையிலும் சுருள் குழலும் குழங்குழையும் உடன்தார யாப்புருமென் சிறு மணிமேகலை அணி சிற்றாடையுடன் கோப்பமை கிண்கிணி அசைய குறுந்தலில் மெல் அடி ஒதுங்கி. அப்படியே காப்பணியும் இளங்குழவி பதம் நீங்கி, அப்ப சின்ன குழந்தையா அப்படியே வளர்த்துக்கிட்டு வரும்போது அந்த பெண் எப்படி வளர்கிறாள் அப்படிங்கிறத காட்டுறார். நாயனாருடைய மகளார் எப்படி வளர்கிறார் அப்படிங்கிறத காட்டுறார். அப்ப காப்பணியும் இளங்குழவி பதம் நீங்கி, குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது காப்பெல்லாம் அணிவிப்பாங்க. இன்னைக்கு காப்புங்கிறது வந்து அலங்கார பொருளாயிடுச்சு. அப்போ வந்து காப்பு அப்படிங்கிறது வந்து மற்ற தீய சக்திகளிடமிருந்து இந்த குழந்தையை காப்பதாக இருக்கக்கூடியது அந்த காப்பு அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த காப்பு அணியும் இளங்குழவி கொஞ்சம் வளர்ந்த உடனே அதெல்லாம் அப்படியே விட்டுருவாங்க. அப்படி அந்த இளங்குதவி பதம் நீங்கி அதை தாண்டி வளர்ந்துட்டே வராங்க. கமல் சுரும்பின் பூப்பையிலும் சுருள் குழலும். அப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கூந்தல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன் கூந்தலை முதல்ல சொன்னார்? வேற எங்கேயாவது சொன்னாரா? பின்னால் இருக்கக்கூடியவங்களை எல்லாம் பார்ப்போம், பின்னால் நாயன்மார்களுடைய வரலாறுலாம் பார்க்கும்போது எங்கேயும் கூந்தல் சொல்றோம். ஆனால் இங்கே சொல்றாரு, அந்த பெண்ணுக்கு அப்படியே சுருள் சுருளா அழகா கூந்தல் வருகிறது அப்படின்னு இங்கேயே காட்டுறார். ஏன்னா
அதுதான் கொடுக்க போறாங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட சிறப்புடைய அந்த கூந்தல் பூப்பையும் சுருள் குழலும் குளங்குழையும் உடன்தால யாப்புருமென் சிறு மணிமேகலை அணி சிற்றாடையுடன் கோப்பமை கிண்கிணி அசைய குறுந்தளிர் மெல்லடி ஒதுங்கி அப்படியே தளிர் நடை வைத்து அப்படியே அந்த பெண் வளர்ந்து கொண்டே வருகிறாள். அப்படியே விளையாட்டாள். சிற்றாடை சொன்னோன்னா ஆமா, சின்ன ஒரு அழகான உடை பாவை அணிந்து அந்த பெண் பாவாடை அணிந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறார். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே அப்படின்னு சொல்லி அந்த பாடலாம் பின்னால் அவங்களாம் எழுதியிருக்காங்க. அப்படி அழகிய சிற்றாடையோட அந்த பெண் குழந்தை விளையாடி மகிழ்ந்து வருகிறது. புனைமலர் மென் கரங்களினால் போற்றிய தாதியர் நடுவன் மனையகத்து மணி முன்றில் மணல் சிற்றில் இழைத்து மணிக்கணை குரல் நூபுரம் மலைய கடல் முதலா பயின்று முளை நனம் முகம் செய் முதல் பருவம் நன்னினல் அப்பெண் அமுதம். அப்படியே அந்த பெண் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வரக்கூடிய காட்சியை காட்டுறார். மணல் சிற்றில் பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடு கட்டி விளையாடக்கூடிய அந்த பருவத்திற்கு அந்த பெண் குழந்தை வந்து சேருகின்றார். முதல் நிலை பெண்களுக்கு 7 நிலை சொல்லுவாங்க இல்லையா? பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்று சொல்லக்கூடிய இந்த 7 பருவத்துல முதற் பருவம் நன்னினல் பெண் அமுதம் பேதை பருவத்திற்கு வந்து சேருகின்றார். அடுத்து 15வது பாடல்ல உருகவின் மெய்ப்புறம் பொழிய ஒளிமுசுப்பை முளைவருத்த முறுவல் புறம் அகலாத முகிழ்முத்த நகை என்னும் நறுமுகை மென் கொடி மருங்குள் நளிர்ச்சுருள் அந்தளிர் செங்கை மறுவில் குழக்கொழுந்தினுக்கு மணப்பருவம் வந்தனைய. இங்க அடுத்து அந்த பெண்ணுக்கு மணப்பருவம் வந்து சேர்கின்றது அப்படின்னு இங்க காட்டுறார். அப்படியே காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த கொலுசுகள் எல்லாம் ஒளி எழுப்ப நல்ல வளர்ந்து வந்த ஒரு பெண்ணாக திருமண பருவத்திற்கு நம்முடைய மானக்கஞ்சார நாயனாருடைய மகளார் திருமகளார் வந்து சேருகின்றார் என்று இந்த பாடல்ல காட்டுகின்றார். திருமகற்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபம் எனும் ஒரு மகளை மண்ணுலகில் ஓங்குகுல மரபினராய் கருமிடற்று மறையவனார் தமராய கடல் ஏயர் பெருமகற்கு மகள் பேச வந்தணைந்தார் பெருமுகியோர். அப்படி இந்த பெண் வளர்ந்து மணப்பருவம் எய்தி இருக்கின்ற காலத்துல அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக தங்களுடைய குடும்பத்திற்கு பெண் கேட்டு ஒரு பெரியோர்கள் வருகிறார்கள். அவர்கள் என திருமகற்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபம் எனும் ஒரு மகளை, திருமகளுக்கு மேலாக மகாலட்சுமி மாதிரி அவளுக்கும் மேலாக இருக்கக்கூடிய சிறப்புடைய இந்த பெண்ணை செம்மணியின் தீபம் எனும் ஒரு மகளை, ஒரு தீபம் போல இருக்கக்கூடிய அந்த பெண்ணை, எப்படின்னா இன்னைக்கு சொல்லுவாங்க இல்லையா சுண்டுனா ரத்தம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண்ணை மகாலட்சுமி அப்படின்னு அழகுக்கு லட்சுமி வந்து உதாரணமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொண்ணு பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்குப்பா அப்படின்னு. எவ்வளோ மாதிரி இவங்க காலண்டர்ல கூட மகாலட்சுமி பார்த்துருக்க மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி அந்த பெண் கொடியை மனம் கேட்டு வராங்க. எப்பவுமே பெண் வீட்டார் இடத்துல முதல்ல மாப்பிள்ளை வீட்டார் தான் போய் எங்களுடைய மகனுக்கு உங்களுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு கால மரபுல இருந்து அப்படி போய் கேட்கிறார்கள். யார் கேட்கிறாங்க அப்படின்னா மண்ணுலகில் ஓங்கு குலமரபினராய், இவர்களுடைய குலத்தை சேர்ந்தவராய் குலமரபினராய் கருமிடற்று மறையவனார் தமராய கடல் ஏயர். இப்ப மானக்கஞ்சார நாயனார் யாரு? வேளாளர் குலத்திலே தோன்றியவர். அடுத்து படைத்தலைவர் சேனாபதியாக இருக்கக்கூடியவர். அடுத்து சிவனடியாராக இருக்கக்கூடியவர். முதல்ல சொல்லணும். சரி, அதெல்லாம் பின்னால சொல்லணும். வேளாளர் குலத்துல சேனாதிபதியாக இருக்கக்கூடிய சிவனடியார். இதே போல தமரா கரைமிடற்று மறையவனார் தமராய கடல் ஏயர்.
ஏயர்கோன் கலிக்காம நாயனார், இன்னொரு நாயனார் பின்னால வருவார். பின்னால நாம அவருடைய வரலாறு பார்ப்போம். அவரும் இதே போல மானக்கஞ்சார நாயனாரை போல அவரும் ஒரு எதை முதல்ல சொல்லணும், அவரும் ஒரு சிவனடியார், அவரும் சேனாதிபதி, அவரும் வேளாளர். அப்படியே அந்த வரிசையை மேலும் அவரும் ஒரு சிவன். அதனால தமராய கருமிடற்று மறையவனார், நீலகண்டத்தை தாங்கி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அடியவராக இருக்கக்கூடிய ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு, கடல் ஏயர் பெருமகற்கு மகள் பேச வந்தணைந்தார் பெருமுதியோர். என்ன பண்றாங்க, பங்கேற்க போகணும்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் போய் மானக்கஞ்சார நாயனார் இடத்துல பங்கேற்கிறார்கள் அப்படின்னு காட்டார். அடுத்த பாடல், வந்த மூதறிவோரை மானக்கஞ்சாரனார் முந்தை முறைமையின் விரும்பி மொழிந்த மனத்திறம் கேட்டு என் தமது மரபினுக்கு தகும் பரிசால் ஏயும் என சிந்தை மகிழ்வுற உரைத்து மனம் நேர்ந்து செலவிட்டார். அப்ப வந்தவங்களை வரவேற்று அவர்கள் கேட்டது என்ன, உங்களுடைய பெண்ணை ஏயர்கோன் கலிக்காமருக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று கேட்டவுடனேயே முந்தை முறைமையின் விரும்பி மொழிந்த மனத்திறம் கேட்டே, அதை கேட்டவுடனே என் தமது மரபினுக்கு தகும் பரிசால் நேயும். என்ன மரபு? சிவனடியார் மரபு, சேனாபதி மரபு, அடுத்து வேளாண் மரபு. இதனால ஏயும் சரிதான் என்று சிந்தை மகிழ்வுற உரைத்து அவர்கள் கேட்டது சரியாது, அவர்கள் கேட்டது நமக்கு தகுதியுடைய இடத்துலதான் நம்ம கொடுக்கிறோம் என்று சொல்லி சிந்தை மகிழ்வுற உரைத்து மகிழ்ச்சியோடு எங்களுக்கு எங்களுடைய பெண்ணை ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு திருமணம் செய்து கொடுக்க சம்மதம் என்று மனம் நேர்ந்து செலவிட்டார். அப்படி மனம் நேர்ந்து செலவிட்டார். இங்க அப்படியே இதுக்கு முன்னால ஒரு வரலாறு பார்த்தோம், திருமண நிகழ்வு. யாருடைய திருமண நிகழ்வு பார்த்தோம்? சுந்தரருடைய திருமண நிகழ்வு. அப்படிதான் போய் கேட்கிறாங்க. யார பெண் கேட்கிறார்கள்? சங்கிலியாரா? யாருக்கு? சுந்தரருக்கு யார பெண் கேட்டாங்க? சுந்தரருக்கு ஒரு பொண்ணை மனம் பேசி முடிக்க வர்றாங்க. அந்த பொண்ணு யாரு? அந்த பெண் யார்? யார் யார்? புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாருடைய திருமகளை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மனம் பேசுகிறார்கள். சரி, அப்பா உங்களுடைய பதில் வந்துருச்சு. இப்படி மனம் பேசி எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அடுத்த பாட்டுல பாருங்க, சென்றவரும் கஞ்சாரர் மனம் இசைந்தபடி செப்ப குன்றணைய புயத்து ஏயர் போனாரும் மிக விரும்பி நின்ற நிலைமையின் இரண்டு திறத்தாக்கும் நேர்வாய மன்றல் வினை மங்களனால் மதிநூல் வல்லவர் வகுத்தார். இங்க சென்றவரும் வந்து பேசிட்டு திரும்ப போறாங்க. போய் என்ன சொல்றாங்க? கஞ்சாரர் மனம் இசைந்தபடி செப்ப, மானக்கஞ்சார நாயனார் திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிவிட்டார் என்கின்ற அந்த செய்தியை சொல்ல, குன்றணைய புயத்து ஏயர் போனாரும், எப்படி மலைமலிந்த வள்ளலாகிய மானக்கஞ்சாரருக்கு குன்றணைய புயம், மலை போன்ற தோல் இவருக்கு குன்று போன்ற குன்றணைய புயத்து ஏயர் போனாரும் மிக விரும்பி நின்ற நிலைமையில், ரெண்டு பேரும்
மனமகிழ்ச்சியோடு சம்மதித்த பின்னால 2 திறத்தார்க்கும் நேர்வாய மன்றல் வினை மங்களனால் மதிநூல் வல்லவர் வகுத்தார். இப்ப 2 பேர் எல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. சரி, மகள் கேட்டாங்க, திருமணம் செய்து கொள்ள பெண் கேட்டார்கள், அவர் சம்மதித்தார், வந்து சொல்லியாச்சு. 2 பேருக்கும் தகுந்த மரபு அப்படிங்கறதுனால இருவரும் மகிழ்ச்சியோடு சம்மதம் தெரிவித்ததற்கு பின்னால என்ன செய்யறாங்க, இந்த முகூர்த்த நாள் குறிக்கிறாங்க. மன்றல் வினை மங்கள நாள். மன்றல் அப்படின்னா திருமணம், மன்றல் வினை அந்த திருமண நாள் குறிக்கிறாங்க. அது எப்படி குறிக்கணுமா? 2 திறத்தார்க்கும் நேர்வாய, மாப்பிள்ளை வீட்டாருக்கும் பெண் வீட்டாருக்கும் சரியான நாள்ல 2 பேருக்கும் ஒத்து வரக்கூடிய நாள்ல அந்த மங்கள நாள், அந்த முகூர்த்த நாளை மதிநூல் வல்லவர் வகுத்தார். மதிநூல் வல்லவர் அப்படின்னா சோதிடர் இடத்துல நம்ம இன்னைக்கு குறிக்கிற மாதிரி அவர் இடத்துல சென்று அந்த நாள் குறிக்கிறார்கள். குறிச்ச உடனே மங்களமாம் செயல் விரும்பி மகள் பயந்த வல்லலார் சொல்லிட்டாரா? நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 19வது பாடல சொல்றார், மலை மலிந்த தோல்வல்லல்னு சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு சொன்னார். அடுத்து நம்பியாண்டார் நம்பிகள் மானக்கஞ்சாரன் எனும் வல்லலே அப்படின்னு திருத்தொண்டர் திருவந்தாதியில இந்த கடைசி அடியில சொன்னார். இங்க தெய்வ சேக்கிழார் பெருமான் 19வது பாடல்ல சொல்றார், மங்களமான் செயல் விரும்பி மகள் பயந்த வல்லலார் தங் குளநீர் சுற்றமெல்லாம் தயங்கு பெருங்கலி சிறப்ப பொங்கிய வெண்முளை பெய்து புலங்கலங்கள் இடை நெருங்க பொங்கலர்தன் பொழில் மூதூர் வதுவை முகம் கோடித்தார். வதுவை அப்படின்னாலும் திருமணம், மன்றல் வினைனாலும் திருமணம், வதுவை அப்படின்னாலும் திருமணம். இங்க செய்தார் என்ன, தம் குல நீள் சுற்றமெல்லாம் தயங்கு பெருங்கலி சிறப்ப, சுற்றத்தாரெல்லாம் மகிழும்படியாக பொங்கிய வெண்முளை பெய்து. நம்ம ஒரு நல்ல சொன்னா என்ன பண்ணுவாங்க, வீட்டுல முளைப்பாளிகை அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு முளைப்பாரி போடுற அந்த கோயில் திருவிழா, வீட்டுல கல்யாணம் இதற்கெல்லாம் அந்த மரபை செய்து கொண்டு அந்த மங்களத்திற்காக அந்த முளைப்பார் இட்டு புலங்கலங்கள் இடை நெருங்க கொங்கலர் தன் பொழில் மூதூர், தேன் சொரியக்கூடிய சோலைகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த கஞ்சாரூர், அந்த மூதூர்ல வதுவை முகம் கோடித்தார். திருமண நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கின்றார். திருமணம் எங்க நடக்குது? கஞ்சாரூர்ல. கஞ்சாரூர் யாருடைய ஊரு? மானக்கஞ்சார நாயனாருடைய ஊரு. அது பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடா? பொண்ணு வீடு. அப்ப கல்யாணம் எங்க நடந்திருக்கு? பொண்ணு வீட்டுலதான் கல்யாணம். அப்ப வதுவை முகம் கோடித்தார், அங்கே திருமணத்திற்குரிய ஏற்பாடுகளை செய்கின்றார். கஞ்சாரர் மகள் கொடுப்ப கைப்பிடிக்க வருகின்ற எஞ்சாத புகழ் பெருமை ஏயர்குல பெருமானும் தம் சால்பு நிறை சுற்றம் தலை நிறைய முரசியம்ப மஞ்சாலும் மலைச்சோலை கஞ்சாற்றின் மருங்கனைய. அப்படியே ஏயர்கோன் கழிக்காமல் தன்னுடைய ஊர்ல இருந்து தன்னுடைய சுற்றத்தார்களோடு புறப்பட்டு இங்க கஞ்சாரூருக்கு வரார். கஞ்சாரர் மகள் கொடுப்ப, அவர் கன்னிகாதாரம் செய்து கொடுக்க, கஞ்சாரர் கொடுக்க கைப்பிடிக்க வருகின்ற எஞ்சாத புகழ் பெருமை, சிறப்பு மிக்க பெருமை யாருக்கு? ஏயர்கோன் கழிக்காம இருக்கு. அது என்ன பெருமைன்னு அவருடைய வரலாறு வரும்போது பார்ப்போம். எஞ்சாத புகழ் பெருமை ஏயர்குல பெருமானும் தம் சால்பு நிறை சுற்றம் தலை நிறைய சிறந்த சுற்றத்தாரோடு முரசு எம்ப மங்கள வாத்தியங்கள் எல்லாம் புழங்க மஞ்சாலும் மலர்ச்சோலை, அந்த சோலைகள்ல மேகங்கள் எல்லாம் தங்கக்கூடிய சிறப்பு மிக்க அந்த சோலை இருக்கக்கூடிய கஞ்சாற்றின் மருங்கு அணைய, கஞ்சாரூருக்கு பக்கத்துல அப்படியே வந்து கொண்டிருக்கிறார். அப்படியே பக்கத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது அடுத்து ஒரு நிகழ்வு நடக்குது. வல்லலார் மனம் அவ்வூர் மருங்கு அணையாமுன் மலர்கண் ஒழிழையை பயந்தார்தம் திருமணையில் ஒரு வழியே தெல்லு திரை நீர் உலகம் உய்வதற்கு மற்றவர்தம் உள்ள நிலை பொருளாய உம்பர்தான் தாமனைவா. அப்படியே ஏயர்கோன் கழிக்காம
மானக்கஞ்சார நாயனாருடைய மகளை திருமணம் செய்து கொள்வதற்காக அப்படியே எங்க வந்துட்டு இருக்கார், கஞ்சாரூருக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கார். அப்படி அவர் வந்துகிட்டு இருக்கும்போது அவரை சைடு வாங்கிட்டு முன்னால ஒருத்தர் வராராம் மானக்கஞ்சாரர் வீட்டுக்கு. அது யார் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. வல்லலார் மனம் அவ்வூர் மருங்கு அணையாமுன், அந்த ஊருக்குள்ள ஏயர்கோன் கழிக்காமற் உள்ள நுழைகிறதுக்கு முன்னால ஒள்ளிலையை பயந்தார்தம் திருமணையில் அப்படியே மானக்கஞ்சார நாயனாருடைய வீட்டுக்குள்ள ஒரு வழியே. அவ்வளோ பெரிய வீட்டுல ஒரு வழியா இருந்திருக்கும். அப்போ ஒரு வழினா எந்த வழி? முன்வாசல் பின்வாசல்லாம் இல்ல, இறைவன் வரக்கூடிய ஒரே வழி ஒண்ணு இருக்கு. நான் அதுக்கு ஒரு திருக்குறள் குறிப்பு கொடுக்கிறேன், அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஒரு சொல் அந்த இடத்துல டேஷ் போட்டுருங்க. டேஷ் வழியது உயிர்நிலை அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். திருக்குறளை எடுத்து கண்டு அவசரப்படவே கூடாது. முன்னையே சொன்னேன், பதில் சொல்லும் போது கேள்வி என்னன்னு முழுசா கேட்டுட்டு பதில் சொல்லணும். ஒரு இடத்துல ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில உங்களுக்கு 10 நிமிஷம் டைம், அதுக்குள்ள இந்த 10 கேள்விக்கு நீங்க விடை எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே எல்லாரும் அந்த 10 கேள்வி வரிசையை படிச்சுட்டே இருக்காங்க. முதல் கேள்வி படிச்ச உடனே நீங்கள் எந்த ஊரிலிருந்து வருகிறீர்கள், உங்களுடைய பெயர் என்ன, உங்களுடைய இது எல்லாம் வரிசையா வந்து அதான் ஏற்கனவே பயோடேட்டா கொடுத்துட்டாங்க. எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொன்றுலையும் கிட்டத்தட்ட ஏகப்பட்டது. எப்படா 10 நிமிஷத்துல எழுதுறது, எல்லாம் கப்பன்னு எழுதிட்டே இருக்கான். எழுதி முடிச்சுட்டு கொண்டு போய் எல்லாம் ஒரு 7-8 கேள்வி எழுதின உடனே டைம் முடிஞ்சு போச்சு. கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஒருத்த மட்டும் வெறும் பேப்பரை கொண்டு போய் கொடுத்துட்டான். வேலை அவனுக்கு தான் கிடைச்சது. என்னன்னா 10வது கேள்வியில மேற்கூறிய கேள்விகள் எதற்கும் விடையளிக்க வேண்டாம். இப்ப முதல் கேள்வியை பார்த்தோன்னா அவசர அவசரமா விடை எழுதாம முதல்ல 10 கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்திருந்தா 10வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, மேற்கூறிய கேள்விகள் அனைத்திற்கும் விடை எழுத வேண்டாம். அப்ப வெறும் பேப்பரா கொண்டு போய் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி கேள்வி என்ன கேட்கறாங்கன்னு கேட்காம நமக்கு தெரிஞ்சதையெல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், கேள்வி என்னன்னு டேஷ் போட்டு வச்சுக்கங்க. வழியது உயிர்நிலை, அன்பின் வழியது உயிர்நிலை. ஒரு வழியே அப்படின்னா அன்பின் வழியாக பெருமானுக்கும் நமக்கும் என்ன இருக்கக்கூடிய தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லைங்க, அன்புதான். அதனால அன்புன்னு சொன்னோம்னா யார் நினைவுக்கு வரணும்? சிவபெருமான். நமக்கு யார் நினைவுக்கு வரணும்? அடியார். எந்த அடியார்? கண்ணப்ப நாயனார் நினைவுக்கு வரணும். அன்பு பிடம்பாய் திரிவார் அப்படின்னு சொன்னார் இல்லையா தெய்வ செக்கிலார் பெருமான். அதனால அன்பு வேறு சிவம் வேறு அல்ல, அன்பு வேறு கண்ணப்பர் வேறு அல்ல அப்படிங்கிறது நம்ம நினைவில் வச்சுக்கணும். அன்பின் வழியே, அன்பின் வழியது உயிர்நிலை என்று வள்ளுவர் பேராசான் சொல்வதை போல இந்த ஒரு வழியாக அன்பின் வழியாக தெல்லு திரை நீர் உலகம் உய்வதற்கு. எதற்காக பெருமான் வராரா? இந்த உலகம் உய்வதற்காக. மற்றவர்தம் உள்ள நிலைப்பொருளாய உம்பர்விரான், அவருடைய உள்ள நிலைப்பொருள் மானக்கஞ்சார நாயனாருடைய உள்ளத்துல நிலை பெற்ற பொருளாக யார் இருக்கிறார்? சிவபெருமான். உம்பர்விரான் தாம் அணைவார். அப்படி மானக்கஞ்சார் ஏயர்கோன் கழிக்காம நாயனார் மானக்கஞ்சார நாயனார் வீட்டுக்கு வந்துகிட்டே இருந்தார். அப்படி அவர் வந்துட்டு இருக்க என்ன வேண்டார், அவரை முன்னாக சிவபெருமான் வந்து விட்டார். அவர் எப்படி வந்திருக்கிறார் அப்படிங்கிறத அடுத்த சில பாடல்கள்ல நமக்கு காட்டுறார். முண்ட நிறை நெற்றியின் மேல் முண்டித்த திருமுடியில் கொண்ட சிகை முச்சியின் கண் கோத்தணிந்த எற்புமணி பண்டு ஒருவன் உடல் அங்கம் பறித்த நாள் அது கடைந்த வெண்தரளம் என காதின் மிசை அசையும் குண்டலமும் முண்ட நிறை நெற்றியின் மேல் முண்டித்த திருமுடியில். அப்ப நெற்றிக்கு மேல அப்படியே புள்ளி போட்டிருக்கார். முண்டித்த திருமுடி கொண்ட சிகை முச்சியின் கண் கோத்து அணிந்த எற்பு மணி, எலும்பு மணியெல்லாம் அணிந்து கொண்டு வரார் அவருடைய சடைமுடியில.
பண்டொருவன் உடல் அங்கம் பறித்தனால் அது கடைந்த வெண்தரளம் என காதின் விசை அசையும் குண்டலமும். காதுல குண்டலமா என்ன அணிந்திருக்காரோ? பண்டொருவன் உடல் அங்கம் பறித்தனால். முன்னொரு காலத்துல சிவபெருமான் ஒருவனுடைய உடல்ல இருந்து ஒரு பாகத்தை வெட்டி எடுத்தார். பிரம்மனுடைய 5வது தலையை தன்னுடைய நகத்தால் கிள்ளி எடுத்தார் இல்லையா? அந்த அவனுடைய பறித்தனால் அது கடைந்த வெண்தரளம், அதிலிருந்து கடைந்து எடுக்கப்பட்ட முத்து போல அவருடைய குண்டலம் இருக்கான். அடுத்து அவ்வெண்பின் ஒளிமணி கோத்து அணிந்த திருத்தாழ்வடமும் பைவன்பேர் அறவொழிய தோளில் இடும் பட்டிகையும் மைவந்த நிறக்கேச வடப்பூணு நூலும் மனச்செவ்வன்பரம் அவமாற்றும் திருநீற்று பொக்கணமும். என்ன எப்படி வருகிறாராம்? அப்படி அழகா அந்த திருமேயோடு வரார். அவ்வெண்பின் ஒளிமணி கோத்து அணிந்த திருத்தாழ்வடமும். சாமி மாலை என்ன போட்டிருப்பார்? எலும்பும் மண்டை ஓடு போட்டிருப்பார். யாரோட மண்டை ஓடு? பிரம்மன் திருமாலுடைய மண்டை ஓட்டை சிவபெருமான் அணிந்திருப்பார். அப்படி அந்த அணிந்த தாழ்வடமும் திருத்தாழ்வடமும். தாழ்வடம் அப்படின்னா நல்லா தாழ்ந்திருக்கணும். அந்த மாதிரி இதுக்கு பேர் தான் தாழ்வடம் அப்படின்னு பேர். நம்ம பெண்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, என்னது கழுத்தோட ஒட்டி இருக்கிறது நெக்லஸ், இன்னொரு சொல்லுவாங்க இதுக்கு ஆரம். ஆரம் அந்த தாழ்வடமும் அந்த கீழே தொங்குற மாதிரி இருக்கிறது ஆரம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எலும்பு மாலைகளையும் பிரம்மன் திருமாலுடைய மண்டை ஓடு, அவர்களுடைய எலும்புகள் மண்டை ஓடுகளை எல்லாம் அப்படியே அணிந்து கொண்டு வருகிறாராம். அடுத்து சொல்றார், பைவன் பேரு அரவு ஒழிய தோளிலிடும் பட்டிகையும். சாமி அணிகிறனா என்னென்னலாம் அணிஞ்சிருப்பார்? பாம்பு அணிந்திருப்பார். பைவன் பேர் அறவொழிய, அந்த பாம்புகள் எல்லாம் ஒழிய என்ன பண்ணியிருக்கார்? தோளில் ஒரு பட்டிகை அணிந்திருக்கின்றார். நம்ம பார்த்தோம்னா சில படங்கள்ல எல்லாம் போட்டிருப்பாங்க, சாமியோடைய கையில் இந்த இடத்துல பாம்பு இருக்கும், இடுப்புல பாம்பு இருக்கும், எல்லா இடத்துலையும் கழுத்துல பாம்பு இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாட்டிட்டு இருக்கிற மாதிரி கழுத்துல பாம்பு இருக்கும், கையில அங்கங்க பாம்புகள், உடல் முழுக்க அப்படியே பாம்புகள் விளையாடி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த பாம்புகளை தவிர்த்து விட்டு தோளில் பட்டிகை அணிந்திருக்கிறாராம். மைவந்த நிறக்கேச வடப்பூணு நூலும். ஏற்கனவே என்ன பூணூல் அணிந்து வரார்? கருமை நிறத்தில் அந்த கேசம் அப்படின்னு சொன்னா முடி. அந்த கேசம் மைவந்த நிறக்கேச வடப்பூணு நூலும். மைனா கரிய நிறமுள்ள அந்த மயிர்கற்றையினால் ஆன அந்த பூணூலை அணிந்திருக்கிறார். நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, பயன்படுத்தக்கூடிய பொருளைத்தான் கேட்கணும். இப்போ ஒரு வெள்ளையா பூணூல் அணிஞ்சிட்டு வந்து எனக்கு அது பஞ்சவடிக்கு கொடுக்குன்னா மானக்கஞ்சார் நாயனார் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அப்ப என்ன செய்யறார்? வரும்போது அது போன்ற ஒரு பூணூலை அணிந்து இது மாதிரி நான் பூணூல் போடுறோம்பா, எனக்கு பூணூலுக்கு வேணும் அப்படின்னு கேட்க போறார். அதனால அதை காட்டுறார். மைவந்த நிறக்கேச வட பூணு நூலும். அடுத்து சொல்றார் பாருங்க, மனச்செவ்வன்பர் பவம் மாற்றும் திருநீற்று பொக்கணமும். மனத்திலே செம்மை உடைய அன்பவர்களுடைய பிறவியை நீக்கக்கூடிய, பவம்னா பிறவி, பிறவியை நீக்கக்கூடிய மாற்றும் திருநீற்று பொக்கணமும். ஆமா, திருநீற்று பை எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? எல்லாம் வச்சிருக்கீங்க. பெருமானுடைய கருணையா. அப்போ அந்த திருநீற்று பொக்கணம் வச்சிருக்கிறது எதற்கு அப்படின்னு நீங்க சொல்றாரு பாருங்க. பவம் மாற்றும் திருநீற்று பொக்கணம். செவ்வன்பர், மனத்து செவ்வன்பர், மனச்செவ்வன்பர் பவம் மாற்றும் திருநீற்று பொக்கணம். அதனாலதான் பிறவியை மாற்றக்கூடிய திருநீற்று பை. அதை எப்படி நினைச்சு நாம வச்சிருக்கணுமா? நம்முடைய பிறவியை நீக்கக்கூடிய ஒரு பெரிய அருமருந்து. இப்போ ஒரு பெரிய மருந்து
ஒரு பல ஆயிரக்கணக்கான ரூபாய், அந்த ஒரு மாத்திரை மட்டுமே, ஒரு மாத்திரை 1 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை அப்படி எவ்வளவு பத்திரமா நம்ம வச்சிருப்போம். அந்த மாதிரி அந்த திருநீற்று பையை நம்ம பிறவியையே மாற்றக்கூடிய திருநீற்று பை அது அப்படிங்கிற அந்த உணர்வோட அந்த திருநீற்று பொக்கணத்தை எவ்வளவு மரியாதையாக நம்ம வைத்திருக்கணும் என்பதை காட்டுறார். சிவபெருமானே அப்படிதான் வைத்திருக்கிறார். பவம் மாற்றும் திருநீற்று பொக்கணமும் ஒரு முன் கைத்தனி மணி கோத்து அணிந்த ஒளிர் சூத்திரமும் அருமறை நூல் கோவணத்தின் மிசையசையும் திருவுடையும் இருநிலத்தின் மிசை தோய்ந்த எழுதறிய திருவடியும் திருவடியில் திரு பஞ்சமுத்திரையும் திகழ்ந்திலங்க. அப்படியே அந்த மார்முனிவர் கோலத்துல அப்படியே வருகிறார். கையில கை தனிமணி கோத்து அணிந்த ஒளிர் சூத்திரமும், தனிமணினா அப்படின்னால கையில சூத்திரம், அந்த அழகா நம்ம இன்னைக்கு பிரேஸ்லெட் போடுறோம்ல அந்த மாதிரி போட்டு அருமறை நூல் கோவணத்தின் மிசையசையும் திருவுடையும். பெருமானுடைய கோவணம் எது? வேதங்கள். அருமறையே கோவணமாக இருக்கக்கூடிய அந்த அதுல திருவுடை, அந்த உடை அணிந்து பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டது அப்படின்னா எழுதறிய திருவடி. சிவபெருமானுடைய திருவடி எப்படி இருக்கும் அப்படின்னா எழுதறிய திருவடி. ஆனா அது என்ன செய்யுது இங்க? இருநிலத்தின் மிசை தோய்ந்த திருவடி. பெருமான் இங்க அப்படியே நடந்து வரார். அது எப்படிப்பட்ட திருவடி? திருமாலும் தேடி காண முடியாத திருவடி. அது அப்ப எப்படி இருக்கும்? அந்த திருவடி இந்த நிலத்துல நடந்து வருது. எங்கெங்க நடந்து வந்தது? திருவாரூர்ல நடந்து வந்தது. சரி, ஏன் சிதம்பரத்துல நடக்கலையா? அடியார் கோலத்துல அங்க நடந்தார். இங்க சிவபெருமானாவே திருவாரூர்ல நடந்தார். நமக்கு ஏன் முதல்ல டக்குன்னு சிவபெருமான் எங்க நடந்தார்னா திருவாரூர்ல நடந்தார்னு ஏன் சொல்றோம்னா, நடந்திருக்கிறார் மதுரையில வீட்டுக்கு நடக்காமையா போய் நேரம் போய் குதிச்சு மண்ணை தூங்கினாரா? இல்ல, அங்கேயும் நடந்திருப்பார். ஆனா அங்கெல்லாம் அடியார் திருக்கோலத்துல நடந்தார். அதனால நமக்கு நினைவுக்கு வரல. திருவாரூர்ல ஏன் நடந்தார்னு உடனே சொல்றோம்னா, அங்க தன்னுடைய உண்மை வடிவத்தோடய நிலத்துல நடந்து போறார். அதனால திருவாரூர்ல நடந்தார், திருவாரூரில் நடந்தார்னு சொல்றோம். சிதம்பரத்துல நீலகண்ட குயவனார், திருநீலகண்ட குயவனாருடைய வீட்டுக்கு போகும்போதும் நேரம் வந்தாலும் ஒரு வீட்டுக்கு பக்கத்துல போய் நடந்து போயிருப்பார். இப்படி ஒவ்வொரு நாயன்மார், ஏற்பகை நாயனாருடைய வீட்டுக்கு போய் கேட்க போகும்போது நடந்து போயிருப்பார். இளையான்குடி மாரநாயனார் வீட்டுல போய் சாப்பாடு செய்யற வரைக்கும் தங்கி இருந்த போது நடந்து போயிருப்பார். இப்படி எல்லா இடத்துலயும் பெருமான் நடந்திருக்கார். இப்ப இங்க அந்த எழுதறிய திருவடி, வரைய முடியாத இப்படிப்பட்ட தன்மை உடையது என்று முழுமையாக வர்ணிக்க முடியாத அந்த சிறப்புடைய சிவபெருமானுடைய திருவடி அப்படியே நிலத்தில் தோய மானக்கஞ்ச நாயனாருடைய வீட்டிற்கு வருகிறார். அந்த திருவடியில திகழ் பஞ்சமுத்திரையும் திகழ்ந்திலங்க. அந்த பஞ்சமுத்திரைன்னு சொல்லி பாதத்துல அணிந்திருக்கக்கூடிய அந்த பஞ்சமுத்திரையும் காட்டுகிறார். அடுத்து கொடிமூடு தழல் என்ன திருமேனி தனில் பொழிந்தபடி நீடு திருநீற்றின் வரப்பணிந்த பான்மையராய் கொடிநீடு மறுகணைந்து தம்முடைய குளிர் கமலத்து அடிநீடும் மனத்து அன்பர்தம் மனையின் அகம் புகுந்தார். அப்படி வீட்டுக்குள்ள நுழைகிறார். மானக்கஞ்சார நாயனாருடைய வீட்டிற்குள்ளே நுழைகிறார் சிவபெருமான். சாமியுடைய திருமேனி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த நீரு பூத்த நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கொடிமூடு தழல். கொடிமூடு தழல் அப்படின்னா நெருப்பு, அது மேல லேசா சாம்பல் பூத்துருக்கு. அது நெருப்புன்னு தெரியாது. நாம என்ன நினைப்போம், சாம்பல் இருக்குன்னு நினைச்சு போய் கையையோ காலையோ வச்சா சுட்டுடும். ஆனா அந்த ஊதுனதுக்கு அப்புறம் என்ன தெரியும், அதுக்குள்ள நெருப்பு இருப்பது தெரியும் இல்லையா. அது மாதிரி பொடிமூடு தளஞ்சென்ன திருமேனி, சிவபெருமானுடைய திருமேனி
சிவந்த திருமேனி, பொன் போன்ற திருமேனி, சோதி போன்ற ஒளி வீசக்கூடிய திருமேனி, நெருப்பு போன்ற திருமேனி. நம்ம இங்க சொல்ல வேண்டியதில்லை, திருவிழாமலையில நெருப்பு போன்ற திருமேனி, இறைவனுடைய திருமேனி நனில் பொழிந்தபடி திருநீற்றின் பரப்பணிந்த பான்மையார். உடல் அப்படியே திருநீரெல்லாம் தடித்து கொண்டு அப்படியே எப்படி நீரு பூத்த நெருப்பு போல இந்த பெருமான் வந்து, அப்படி நெருப்பாக இருக்கிற பெருமான் எங்க போறாராமா, குளிர் கமலம், அவருடைய திருவடி குளிர்ந்த கமலம், குளிர் தாமரை போல இருக்கக்கூடிய அந்த திருவடி, கொடி நீடு மறுகணைப்பு தம்முடைய குளிர் கமலத்து அடிநீடும் மனத்து அன்பர்தம் மனையின் அகம் புகுந்தார். என்னுடைய திருவடியை, குளிர்ந்த திருவடியை மனதிலே எப்பொழுதும் நினைந்து போற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர் மானக்கஞ்சார நாயனாருடைய மனையின் அகம் புகுந்தார். வீட்டுக்குள்ள நுழைகிறார். நுழைஞ்ச உடனே அடுத்த பாடல், வந்தடைந்த மாவிரத முனிவரை கண்டு எதிரெழுந்து சிந்தை கலிகூர்ந்து மகிழ் சிறந்த பெரும் தொண்டனார் எந்தைகிறான் புரிதவத்தோர் இவ்விடத்தே எழுந்தருள உயிந்தொழிந்தே அடியேன் என்று உருகிய அன்போடு பணிந்தார். இப்படி மாவிரத கோலத்துல வந்த சிவபெருமானை பார்த்து, அடியார் கோலத்துல வந்த சிவபெருமானை பார்த்து எதிரெழுந்து மிக வேகமாக சென்று சிந்தை கலிகூர்ந்து பெருமகிழ்ச்சியோடு மகிழ் சிறந்த பெரும் தொண்டர், அப்படி அடியார் இல்லத்திற்கு வந்திருக்கிறார் உடனே பெரும் மகிழ்ச்சியோட அவரை போய் எதிர்கொண்டு அழைத்து கொண்டு வந்த பெரும் தொண்டராகிய மானக்கஞ்சார நாயனார் சொல்றார், எந்தை பிரான் புரிதவத்தோர் இவ்விடத்தே எழுந்தருள உயிந்தொழிந்தேன் அடியேன் என்று உருகிய அன்போடு பணிந்தார். அன்போடு அவர் சொல்றார், சிவபெருமானை நோக்கி தவம் செய்யக்கூடிய பெரும் தவசீலராகிய நீங்கள் இங்கே வந்து சேர்வதற்கு, இதற்காக நான் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறீர்கள். எல்லா அடியாரையும் அப்படிதான் நினைத்து நம்ம வரவேற்கணும். ஆனா இங்க இவர் உய்வு பெறுவதற்காகவே பெருமான் வந்திருக்கின்றார். உலகம் உய்வதற்கு 21ஆம் பாட்டுல சொன்னார் இல்லையா, உலகம் உய்வதற்காக வந்தவர், அடியார் உய்வதற்காக அந்த உடனே இவர் பணிந்து உயிந்தொழிந்தேன் அடியேன் இங்க நமக்கு பணிந்து வணங்குகின்றார். அவ்வாறு வணங்கிய உடனே நற்றவராம் பெருமானார் நலமிகும் அன்பரை நோக்கி உற்ற செயல் மங்களம் இங்கு ஒழுகுவது என அடியேன் பெற்றதொரு பெண்கொடிதன் வதுவை என பெருந்தவரும் மற்றுனக்கு சோபனம் ஆகுவது என்று வாய்மொழிந்தார். சொல்றார், நற்றவராம் பெருமானார், அங்கே தவசீலராக வந்திருக்கக்கூடிய சிவபெருமான் நலம் மிகும் அன்பரை நோக்கி, அவருக்கு நலம் மிக போகுது. யாருக்கு? மானக்கஞ்சாரருக்கு நலம் மிக போகிறது. எதனால? பெருமானே வந்திருக்கிறார். அவர் எப்ப வருவார்? அவரை அழைத்து கொண்டு செல்வதற்கு, தன்னோடு அழைத்து கொண்டு செல்வதற்காக, அருள் செய்வதற்காக பெருமான் வருவார். எது தெரியுமா நலம் அப்படின்னா, சிவபெருமானுடைய அருள் பெறுவதே நலம். அந்த நலம் மிகக்கூடிய காலம் வந்துருச்சு. நலம் மிகும் அன்பரை நோக்கி உற்ற செயல் மங்களம் இங்கு ஒழுகுவது என்னப்பா இவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்கீங்க, இங்க என்ன நிகழ்வு நடக்கிறது அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே அடியேன் பெற்றதொரு பெண்கொடிதன் வதுவை, என்னுடைய மகளுடைய திருமணம் இங்கே நிகழ்கிறது அப்படின்னு சொல்றாரு. என பெருந்தவரும், இந்த பெருந்தவ முனிவராகிய மாவிரதம் மற்றுனக்கு சோபனம் ஆகுவது, உனக்கு மேன்மை உண்டாகட்டும் அப்படின்னு வாழ்த்துகின்றார் என்று வாய்மொழிந்தார். அப்படி சொல்றார். சொன்ன உடனேயே ஞானம் செய்தவர் அடிமேல் பணிந்து மனையகம் நன்னி மானக்கஞ்சாரனார் மணக்கோலம் புனைந்து இருந்த தேர்நக்க மலர்பூந்தல் திருமகளை கொண்டணைந்து வானல் கந்தரம் மறைத்து வரும் அவரை பணிவித்தார்.
இப்போ மானக்கஞ்சார நாயனார் இறைவனிடத்திலே அறிவாக்கு மற்றுமக்கு சோபனம் ஆகுவது மேன்மை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றார். மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி மேன்மை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி சொன்ன உடனே ஆகட்டும் சொன்ன உடனே ஞானம் செய்தவர் அடிமேல், அவருடைய ஞான வடிவாக இருக்கக்கூடிய அவருடைய அடிமேல் பணிந்து, அவருடைய திருவடி பணிந்து மனை அகம் நன்னி திரும்ப இவர் இங்கே கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த திருமணத்துக்கு தயாராகக்கூடிய அந்த பெண் இருக்கக்கூடிய அந்த இன்னும் உள்பகுதிக்கு சென்று மனையகம் நன்னி மானக்கஞ்சாரனார் மணக்கோலம் புனைந்திருந்த தேர்நக்க மலர்கூந்தல் திருமகளை, திரும்ப இங்க கூந்தலை சொல்றார், தேர் நிறைந்த மலர்களை சூடிய கூந்தலை உடைய அந்த மணப்பெண், மனம் செய்து திருமண பெண்ணை அழைத்து கொண்டு வந்து கொண்டடைந்து பாணல் கந்தரம் மறைத்து வரும் அவரை பணிவித்தார். அப்படியே இந்த நீலகண்டத்தில் மறைத்து வரக்கூடிய சிவபெருமானை, அடியார் கோலத்திலே வந்த சிவபெருமானை பணிவிக்கிறார். ஏன்னா அந்த பெண்ணுக்கு என்ன வேணும்? சிறந்த ஆசிகள் வேண்டும். திருமணத்துக்கு எதுக்காக எல்லாரும் போறோம்? போறது எதுக்கு? ஆசீர்வாதம் பண்ண. ஆனா அவன் போறதெல்லாம் எதுக்கு நினைச்சுக்கிறோம்? ஆமா, விருந்து சாப்பிட அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, நம்ம போறது எதுக்கு? மணமக்களை ஆமா ஆசீர்வாதம் செய்வதற்காக பூரா. அதுக்காக தான் கூப்பிடணும். தாங்களும் தங்கள் சுற்றமும் சூழ வளம் வந்து அப்படின்னு பத்திரிகையில போடுவாங்க. ஆனா 2 நாளைக்கு முன்னாலே உங்க வீட்டுல இருந்து எத்தனை பேர் வரீங்க? அப்ப சுற்றமும் சூழவும் போனா என்ன ஆகுது? அப்ப எத்தனை பேர் வராங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உணவு படைக்கணும் இல்லையா? அதனால அதை கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. எங்க வீட்டுல இந்த வேலையில இருக்காங்க, அவர் வர முடியாது, அவருக்கு லீவ் கிடைக்காது. நம்ம இந்த புதன்கிழமையா வச்சிருக்கிறோம், புதன்கிழமை அவ்வளவு சீக்கிரத்துல லீவ் கிடைக்காது, ஞாயிற்றுக்கிழமை வச்சாதான் கூட்டம் அதிகமா வரும். இப்படிலாம் கணக்கு போட்டு இத்தனை பேர் சாப்பாடு அப்படிலாம் கணக்கு போட்டு வச்சாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம எதற்காக செல்கிறோம் அப்படின்னா ஆசீர்வாதம் செய்வதற்காக. இங்க பெரும் தவ முனிவராக வந்திருக்கக்கூடிய சிவபெருமானிடத்துல இந்த மணப்பெண் ஆசீர்வாதம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுனால என்ன செய்கின்றார்? உடனே வந்து பணிவித்தார். பாணல் கந்தரம் மறைத்து வரும் அவரை பணிவித்தார். அப்படியே அந்த பெண்ணை விழுந்து வணங்க சொல்கிறார். தம் சரணத்து இடைப்பணிந்து தாழ்ந்து எழுந்த மடக்கொடிதன் மஞ்சு தழைத்து என வளர்ந்த மலர் கூந்தல் புறம் நோக்கி அஞ்சலி மெய் தொண்டரை பார்த்து அணங்கு இவள்தன் மயிர் நமக்கு பஞ்சவடிக்காம் என்றார் பரவ அடித்தளம் கொடுப்பார். அந்த சிவபெருமான் அடியார் என்ன கேட்கிறார்? தம் சரணத்து இடைப்பணிந்து தாழ்ந்து எழுந்த மடக்கொடி. அப்படி சிவனடியாருடைய திருவடியை அப்படி நிலமுற பணிந்து, அப்பெல்லாம் இன்னைக்கு அடியார்களை பார்த்தா ஒரு நோடு வைக்கிறது இல்லை, ஆனா நிலமுற பணிந்து வணங்கணுமா. அப்படி அந்த அம்மையார், அந்த பெண் மானக்கஞ்சார நாயனாருடைய மகள் பணிந்து எழுகின்ற போது பெண்களுடைய பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 உறுப்புகள் நிலத்துல தோய அப்படி தன்னுடைய தலையை கீழே இருக்கும்போது அந்த பெண்ணினுடைய கூந்தல் அப்படியே அந்த விழுது. அதை பார்க்கிறார். எழுந்த மடக்கொடிதன் மஞ்சு தழைத்து என வளர்ந்த மலர் கூந்தல், அப்படியே மேகம் போல கருத்து தழைத்து இருக்கக்கூடிய அந்த கூந்தலை பார்த்து புறம் நோக்கி அப்படியே பார்க்கிறார். அஞ்சலி செய்த மெய் தொண்டரை பார்த்து, அங்க இருக்கக்கூடிய மானக்கஞ்சார நாயனாரை பார்த்து அணங்கு இவள் தன்மையில் நமக்கு பஞ்சவடிக்காம் என்றார். இந்த கூந்தல் நல்லா பெருசா நீளமா கரிய நிறத்துல இருக்கு, இது நமக்கு பஞ்சவடிக்கு ஆகுமே அப்படின்னு சொல்றார். நமக்கு பஞ்சவடிக்காம் என்றார். யாரு? பரவ அடித்தளம் கொடுப்பார். பரவுதல் அப்படின்னா வணங்குதல், வணங்குவதற்கு அடித்தளம் கொடுப்பார். நீங்க சில பேரெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா போய் வணங்குறது போனா அப்படிம்பாங்க. ஆனா பெருமான் எப்படிப்பட்டவரா? அவருமே எப்படிப்பட்டவர்னா விண்ணோர்கள் ஏத்துதற்கு
பூசும் மலர்பாதம். அதனால திருவாசகத்துல இல்லையா, விண்ணோர்கள் ஏற்றுவதற்கு பூசும் மலர்பாதம், திருமாலுக்கு காட்டாத பாதம். ஆனா அடியார்களுக்கு எப்படின்னா, இந்தவா வந்து வணங்கிக்கோ அப்படின்னு பரவ அடித்தளம் கொடுக்கக்கூடிய சிவபெருமான் அதை கொண்டு வந்து காட்டார். பரவ அடித்தளம் கொடுப்பா. என்ன கேட்கிறார்? இந்த பெண்ணினுடைய கூந்தல் நமக்கு பஞ்சவடிக்காம் என்று சொன்ன உடனே, இவர் எப்படிப்பட்டவர்? மானக்கஞ்சார நாயனார் சிவனடியார்கள் குறிப்பறிந்து கொடுக்கக்கூடியவர். இங்க என்ன பண்ணார்? வாய் விட்டே கேட்டார் பஞ்சவடிக்காம்னு. அவர் என்ன செய்தார்? அருள் செய்த மொழி கேளா அடல் சுரிகை தனை உருவி பொருள் செய்தாம் எனப் பெற்றேன் எனக் கொண்டு பூங்கொடிதன் இருள் செய்த கருங்கூந்தல் அடியில் அறிந்து எதிர் நின்ற மருள் செய்த பிறப்பறுப்பார் மலர்கரத்தின் இடை நீட்ட. அருள் செய்த மொழி கேளா. அப்படி அவர் அருள் செய்த உடனே என்ன அருள் செய்கிறார்? பஞ்சவடிக்காம் என்று அருள் செய்த உடனே, அதை கேட்ட உடனே, கேளா அப்படின்னா கேட்டு, ஆனின்று அப்படிங்கிற இடைநிலை நமக்கு வந்து இடைநிலைகள் அப்படின்னு வரும். இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, ஆணிற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடைநிலை. இன்னொன்னு வந்து இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அது வந்து எதிர்மறையா சொல்றது. இது வந்து இந்த ஆணின்று என்று சொல்லக்கூடிய இடைநிலை வந்து உடன்பாட்டு வாக்கியம். அப்படியே நேரா என்ன பொருள்? கேட்டு அப்படிங்கிற பொருள் தரும். அது வந்து கேட்காத அப்படிங்கிற பொருள் தரும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அருள் செய்த மொழி கேளா அடல் சுரிகை தனை உருவி. ஏன்னா இவர் தளபதி இல்லையா, எப்பவுமே தன்னுடைய உடைவால மேல வச்சிருப்பார். அருகில ஒரு சிறு குருவாலை எடுத்து சுரியதனை உருவி பொருள் செய்தான் என பெற்றேன். எனக்கு கிடைத்தற்கரிய பெரும் பொருள் கிடைத்ததை போல மகிழ்ந்து எனக்கொண்டு பூங்கொடிதன் இருள் செய்த கருங்கூந்தல். அவருடைய அந்த பெண்ணினுடைய கருமையான நிறமுடைய அந்த சிறப்புடைய கூந்தலை அடியில் அறிந்து, அப்படியே எங்க இந்த இடத்துல தலையை ஒட்டி அந்த பெண்ணினுடைய கூந்தலை அறிகிறார். அப்படி அறிந்து யார்கிட்ட தெரியுமா கூப்பிடுறாரா? எதிரில் இருக்கிற சிவபெருமான். அவர் எப்படிப்பட்டவர்? அருள் செய்த பிறப்பறுப்பார். எப்பவுமே பிறப்பு அறுக்கணும் அப்படின்னு சொன்னா சிவபெருமான் மட்டும்தான், வேற யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. பிறப்பறுப்பார் மலர்கரத்தின் இடை நீட்ட. பெருமானுடைய மலர்கரத்துல அப்படி இருந்தாங்க சுவாமி, நீங்க பஞ்சவடிக்காக கேட்ட இந்த பெண்ணினுடைய கூந்தல்னு அறுத்து எடுத்து அப்படி நீட்டார். இப்ப என்ன நடக்குது? வாங்குவார் போல் நின்ற மறைப்பொருளாம் அவர் மறைந்து பாங்கின் மலைவல்லியுடன் பழைய மழவிடை ஏறி ஓங்கிய விண்மிசை வந்தார். ஒளி விசும்பின் நிலம் நெருங்க தூங்கிய பொன் மலர் மாறி தொழும்ப தொழுது எதிர் விழுந்தார். அப்ப அதை வாங்குவதை போல நின்ற மறைப்பொருளாக, வேதத்தினுடைய பொருளாக இருந்த அவர் மறைந்து, சிவபெருமான் மாவிரத முனிவர் கோலம் மறைந்து பாங்கின் மலைவல்லியுடன் மலைமகளாக இருக்கக்கூடிய உமையம்மையோடு பழைய மழவிடை ஏறி. பழைய விடை எது? பழைய விடை எது? பெருமானுக்கு விடை காளை வாகனம். பழைய விடை தர்ம விடை. அறமே காளையாக, தர்மமே காளையாக இருந்து பெருமானை தாங்கியது, அது பழைய விடை. அப்ப பழைய விடைன்னு ஒண்ணு இருக்குன்னா புதிய விடைன்னு ஒண்ணு இருக்கும். புதிய விடை என்ன? திருமால். தடமதில்கள் அவை மூன்றும் தளர்த்த அந்நாளில்
இடவமதாய் தாங்கினான் திருமால்தான் சாரோ. புறங்கள் எரித்த போது சிவபெருமானுக்கு வாகனமாக திருமால், அந்த நேரத்தில் மட்டும் திருமால் ஒரு காளையாக மாறி பெருமானுக்கு வாகனமாக இருந்தார். அதனால பழைய விடை நறும விடை, புதிய விடை மால் விடை. அப்ப இருக்கக்கூடிய அந்த பழைய மழவிடை ஏறி ஓங்கிய விண்மிசை வந்தார். அப்படியே இங்க மறைந்து விண்ணில இந்த அருள் காட்சியை கொடுக்கின்றார். அப்படி பார்த்த உடனேயே என்ன நடக்கும்? உடனே பெருமான் அருள் காட்சி கொடுத்த உடனே ஒளி விசும்பின் நிலந்தெருங்க தூங்கிய பொன்மலர் மாறி அப்படியே தேவர்கள் எல்லாம் பூவை பொழிகிறார்கள், பூமாறி பொழிகிறார்கள் மழை போல. அப்படியே அந்த கற்பக மலர்களை கொண்டு வந்து கொற்றாங்க. தொழும்பர் தொழுது எதிர்கொள்ளுகிறார். அப்படியே அந்த பாட்ட மானக்கஞ்சார நாயனார் விழுந்து வணங்குகின்றார். விழுந்து எழுந்து மெய்மறந்த மெய் அன்பர் தமக்கு மதி கொழுந்து அலைய விழும் கங்கை குதித்த சடை புத்தனார் எழும்பறிவு நம்பக்கள் உனக்கு இருந்த பரிசு இந்த செழும் புவனங்களில் ஏறச் செய்தோம் என்று அருள் செய்தார். அப்ப சுவாமி என்ன சொல்றாராம்? விழுந்து எழுந்து மெய்மறந்த மெய்யன்பர். இதுல முதல்ல இருக்கிற மெய் உடம்பு. மெய் மறத்தல் அப்படின்னா இந்த உடம்பு இருக்கிறதையே மறந்து. எப்ப? சிவபெருமானுடைய வழிபாட்டுல மெய் மறந்து நிற்கிறார். ஏன்னா சிவபெருமானை நேர்ல உமையம்மையோடு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த மெய் மறந்து நிற்கிறார். விழுந்து எழுந்து மெய் மறந்த மெய்யன்பர். அடுத்த மெய் எது அப்படின்னா உண்மை, உண்மையான தொண்டர் மெய்யன்பர் தமக்கு மானக்கஞ்சார நாயனாருக்கு மதி கொழுந்து அலைய விழும் கங்கை குதித்த சடை கூத்தனார். மதி கொழுந்து, கொழுந்துன்னா இளமையானதுன்னு பொருள். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, அந்த தளிர் இலை இருக்கு இல்லையா, இலையினுடைய இளமை பருவம் ரொம்ப பச்சையா இல்லாம அப்படியே இளம்பச்சை நடத்துல இருக்கிறத கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 15 நாள் முழுசா இருக்கக்கூடிய நிலவு வந்து நிலவு. அதுல கொழுந்து அப்படின்னா பிறை. அந்த பிறை நிலை, 3ஆம் பிறையை தன்னுடைய முடியில சூடி இருக்கக்கூடிய பெருமான் மதி கொழுந்து அறைய விழும் கங்கை குதித்த சடை கூத்தனார். சொல்றாரு பாருங்க, தெளிவாக சொல்றார். கங்கை குதித்த சடை, மேல வானுலகத்திலிருந்து இந்த பூமியை அடிப்பேன் என்று குதித்த சடையை பெருமான் தன்னுடைய கங்கையை தன்னுடைய சடையிலே தாங்கினார். அப்படி குதித்த சடை கூத்தனார் எழும் பரிவு நம்பக்கள் உனக்கு இருந்த பரிசு. என்னிடத்திலே நீ எத்தனை அன்புடையவராக, சிவனடியாரிடத்திலே நீ எத்தனை அன்புடையவராக இருந்தாய் என்பதை இருந்த பரிசு இந்த சிறும் புவனங்களில் ஏறச் செய்தோம். இங்க இருக்கக்கூடிய புவனங்கள் அத்தனையிலும் ஏறச் செய்தோம். இந்த புவனங்கள் எல்லாம் அறியும்படியாக உன்னுடைய பெருமையை நாம் இங்கே உணர்த்த செய்தோம், உன்னுடைய பெருமையை உணர்த்தினோம் என்று அருள் செய்தார். அருள் செய்து அடுத்து பாருங்க, மருங்கு பெரும் கணநாதர் போற்றி செய்ப்ப வானவர்கள் நெருங்க விடைமேற்கொண்டு நின்றவர் முன் நின்றவர் தான் ஒருங்கிய நெஞ்சொடு கரங்கள் உச்சியின் மேல் குவித்து ஐயர் பெருங்கருணை திறம் போற்றும் பெரும்பேறு நேர் பெற்றார். காட்சியை காட்டார். இறைவனுடைய பெரும் கருணைங்க. இறைவன் நம்மை வந்து இது போல சைவ நன்னெறியில நாம ஈடுபடணும்னா அதற்கு இறைவனுடைய பெரும் கருணை வேணும். இல்லைன்னா நம்ம அந்த நிலைக்கே போக முடியாது. பெரும் கருணை, அந்த பெரும் கருணை திறத்தை எப்பொழுதும் போற்றி கொண்டே இருக்கணும். பெருங்கருணை திறம் போற்ற வேண்டும். மருங்கு வெறும் கணநாதர் போற்றி இசைப்ப. கணத்தலைவர்கள் எல்லாம், சிவபூத கண தலைவர்கள் எல்லாம் அங்கே போற்றி இசைத்துக் கொண்டிருக்க, வானவர்கள் நெருங்க, தேவர்கள் எல்லாம் முண்டி அடித்துக் கொண்டு வணங்க காத்திருக்கின்ற சிவபெருமான் இடைமேற்கொண்டு நின்றவர், முன் நின்றவர். பாருங்க, அப்படியே ஒவ்வொன்னா காட்டிட்டு வர்றார். மெய் மறந்த மெய்யன்பர், நின்றவர் முன் நின்றவர்.
விடைமேல் முன் நின்றவர் மானக்கஞ்சார் நாயனார் தாம் ஒருங்கிய நெஞ்சோடு பெருமானிடத்தில் வழிபாடு செய்யும் போது ஒருமித்த உணர்வோடு வழிபாடு செய்யணும். நெஞ்சோடு கரங்கள் உச்சியின் மேல் குவித்து, அப்படியே கரங்களை உச்சி மேல குவித்து வணங்குகின்ற ஐயர் பெருங்கருணை திறம்போற்றும் பெரும்பேறு நேர்பட்டார். பெறுதற்கரிய பெரும்பேரை நேரிலே பெற்றார். நேர் பெற்றார் அப்படின்னா நேரே பெற்றார். அடுத்து என்ன? நேரிலே பெற்றார். சிவகோசரியாருக்கு சாமி எப்படி வந்தார்? கனவுல வந்தார். இங்க இவருக்கு நேரிலே காட்சி கொடுக்கிறார். அப்படிங்கிறது அந்த நேர் பெற்றார் என்பது நேரில் என்றும், நேர்தல் அப்படின்னா முன்னால சரியான இடத்தில் வந்து சேருதல் அப்படிங்கிற அந்த பொருள் நேர் பெற்றார் அப்படின்னு இங்க காட்டுறார். தொண்டனார் தமக்கு அருளி சூழ்ந்து இமையோர் துதி செய்ய இண்டைவார் சடைமுடியார் எழுந்தருளி போயினார். வண்டுவார் குழல் கொடியை கைப்பிடிக்க மனக்கோலம் கண்டவர்கள் கண்களிப்ப கலிக்காமனார் புகுந்தார். என்ன செய்யார்? அவர் புறப்பட்டு தஞ்சாவூருக்கு பக்கத்துல வரும்போது சாமி வந்துட்டார். எங்க? மானக்கஞ்சார நாயனாருடைய வீட்டுக்கு வந்துட்டார். இப்ப அவர் அப்படியே புறப்பட்டு மேலதான் வாத்தியங்கள் முழுங்க அப்படியே வராது. யாரு? ஏயர்கோன் கலிக்காமனார். தொண்டனா தமக்கருளி மானக்கஞ்சார நாயனாருக்கு இவ்வாறு அருள் செய்து விட்டு சூழ்ந்து இமையோர் துதி செய்ய, அப்படியே சுற்றிலும் தேவர்கள் எல்லாம் வாழ்த்து பாடிக்கொண்டே இண்டைவார் சடைமுடியார். இண்டை அப்படின்னு சொன்னா மாலையில நமக்கு நிறைய வகை இருக்கு. நம்ம எல்லாத்தையும் மாலைன்னு சொல்லிடுறோம். ஆனா திருமுடிக்கு மட்டும் இங்க வட்டமா வைக்கக்கூடியதுக்கு இண்டை அப்படின்னு பேர். அடுத்து தொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம திருவண்ணா அண்ணாமலையார் போட்டிருப்பாங்க இல்லையா, ரெண்டு பக்கமும் குஞ்சம் வச்சு போட்டிருப்பாங்க. அதை கேட்டா ஆண்டாள் மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆமா ரெண்டு பக்கமும், அதாவது வழக்கமா என்ன பண்ணுவாங்க, மாலைனா அப்படியே தொடுத்து ஒரு இடத்துல கொஞ்சம், ஆனா அது மாதிரி இல்லாம ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அதற்கு தொங்கல் அப்படின்னு பேர். கலைக்கு மட்டும் சொல்லுவது இண்டை அப்படின்னு பெருமானுடைய திருமுடி மேல அந்த இண்டை வார் சடைமுடியார், அந்த இண்டைவார் இருக்கக்கூடிய பெருமான் எழுந்தருளி போயினார். அப்படியே சாமி புறப்பட்டு போயிட்டார். கரெக்டா இவர் போன உடனே மானக்கஞ்சார நாயனார், இது ஏயர்கோன் கலிக்காம நாயனார் மானக்கஞ்சார நாயனார் வீட்டுக்கு வருகிறார். வண்டுவார் குழல் கொடியை கைப்பிடிக்க, வண்டுவார் குழல், வண்டு வந்து மொய்க்கக்கூடிய கூந்தலாம் எங்க இருக்குது? எல்லாம் அறுத்து கொடுத்தாச்சு. ஆனா அப்படிப்பட்ட அந்த பெண் கொடியை கைப்பிடிக்க திருமணம் செய்து கொள்ள யார் விடாரா? கலிக்காமனார் புகுந்தார். அவருடைய மனக்கோலம் எப்படி இருந்ததா? மனக்கோலம் கண்டவர்கள் கண்களிப்ப. அடடா, அழகுக்கே அழகு சேர்த்த வடிவமாக ஏயர்கோன் கலிக்காமர் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி மனக்கோலத்துல அவர் வந்ததை பார்த்த உடனே நம்ம பழைய அந்த கல்யாண ஆல்பம்ல எடுத்து பாருங்க. போன உடனே அப்படியே கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி ஒரு என்ன சொல்றது, அந்த மனக்கோலத்துல அப்பதான் கல்யாணம் ஆக போகுதுங்கிற அந்த சந்தோஷத்துல வீட்டுக்கு போய் எடுத்து பாருங்க. இப்ப இருக்கிற நிலைமையை நினைச்சு ஐயோ இந்த கொடுமையை அன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா அனுபவிச்சோன்னு நினைக்கூடாது. அதை எடுத்து பார்க்கணும். அப்ப எத்தனை பெரும் மகிழ்ச்சியோட திருமணம் நடைபெறுகிறது. அந்த மனக்கோலத்துல அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருப்போம். அந்த பழைய போட்டோக்கள், ஏன்னா ரொம்ப ரொம்ப காலத்துக்கு நல்ல வீடியோ கிடையாதுல அந்த போட்டோ, இல்லைன்னா அந்த வீடியோலாம் எடுத்து பார்த்தோம்னா அப்படி ஒரு மலர்ச்சியோடு இருப்போம். அந்த மாதிரி ஒரு பேரழகு வடிவமாக நம்முடைய ஏயர்கோன் கலிக்காமனார் அப்படியே வரார், உள்ள புகுகிறார். வந்தனைந்த ஏயர் குலமன்னவனார் மற்ற அந்த சிந்தை நினைவறிய செயல் செறிந்தவர் வாழ் கெட்டருளி குந்தியின் மிக உகந்து புனிதனார் அருள் போற்றி சிந்தை தளர்ந்து அருள் செய்த திருவாக்கின் திறம் கேட்டு வந்தனைந்த ஏயர் குல மன்னவனார் அப்படியே ஏயர்கோன் கலிக்காமனாயனார் அப்படியே பெரும் மகிழ்ச்சியோட அந்த மாப்பிள்ளை முறுக்கு மாப்பிள்ளை மிடுக்கோட
அப்படியே வரார். வந்த உடனே அந்த சிந்தை நினைவறிய செயல். எப்படிப்பட்ட செயல்? சிந்தை நினைவறிய செயல். யாராலும் யோசிக்க முடியாது. மகளுடைய திருமணத்தன்னைக்கு அந்த கூந்தலை, மங்களமாக இருக்கக்கூடிய கூந்தலை அறிந்து கொடுத்த அந்த செயல் சிந்தை நினைவறிய செயல். யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது, கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத செயலை செய்த அந்த திறம் செயல் செறிந்தவர்பால் கேட்டருளி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் என்ன நடந்தது தெரியுமா? இப்படி ஒரு முனிவர் வந்தார். வந்த உடனே இந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்க, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ண வந்த உடனே அவரு பஞ்சவடிக்கு வேணும்னு கேட்ட உடனே உங்க மாமனார் என்ன பண்ணார் தெரியுமா? அப்படியே கத்தி எடுத்து அறுத்து கொடுத்துட்டாருங்க. அப்படி அறிந்து கொடுத்த உடனே சரி முனிவர் வாங்குவாருன்னு பார்த்தா அங்க முனிவரையும் காணோம், முனிவரையும் காணோம். பார்த்தா சிவபெருமான் அங்கே காட்சி கொடுத்தாருங்க அப்படின்னு அந்த செய்திகளை எல்லாம் செறிந்தவர்வால் கேட்டருளி குந்தியினின் மிக உவந்து. நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. கூந்தல் எப்படி, எவ்வளவு அழகான கூந்தலுடைய அந்த பெண், மங்களமாக இருக்கக்கூடிய கூந்தல், அந்த கூந்தலை அறுத்து கொடுத்துட்டாங்க. இப்ப இவரு என்ன செய்யும்? எனக்கு நிச்சயம் பண்ணிட்டீங்கல்ல, என்ன கேட்காம எப்படி அறுத்து கொடுக்கலாம்? இனிமேல் இந்த பொண்ணு எனக்கு வேணாம். நான் போட்டோல பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது, இப்ப நேர்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு அந்த படத்துல அழகு, ஆமா, பெயிண்ட் அடிச்சு சொல்லுவான், எல்லாம் பெயிண்ட் எல்லாம் போய் கருப்பு ஐயோ அப்படின்னு, அந்த மாதிரி இல்ல. அப்ப நான் பார்க்கின்ற போது அந்த பெண்ணுக்கு கரிய இடம் போன்ற அப்படி ஒரு கூந்தல் இருந்தது. இப்ப என்ன சொல்றாங்க? அதை அறுத்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. உடனே இவர் என்ன பண்றார்? பொதிச்சுட்டு மாப்பிள்ளைக்கு வெள்ளி சும்பு வேணுமா அப்படிங்கிற மாதிரி சுத்தி இருக்கிறவங்களாம் கிளப்பி விடுறாங்க. அப்படியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு கிளப்பி போகல. குந்தியின் மிகவும் வந்து அப்படியா, அப்படி அறுத்து கொடுத்த உடனே பெருமான் காட்சி கொடுத்தாரா, சாமி வந்தாரா அப்படி எல்லாம் கேட்டு புனிதனார் அருள் போற்றி. சிவபெருமான் இப்படி ஒரு பேர் அருள் கருணையை இந்த இல்லத்திலே செய்திருக்கின்றாரா, இந்த அடியாருக்கு இப்படியெல்லாம் பெருமான் வந்து காட்சி கொடுத்து அருள் செய்திருக்கிறாரா என்றெல்லாம் அதையெல்லாம் போற்றி நினைந்து மகிழ்ந்து உவகை எய்தி சிந்தை தளர்ந்து. எல்லாரும் தளர்ந்து போயிருக்கிறீங்க. சாப்பாடு வந்துருச்சு, சிந்தை தளர்ந்து 3 நேரமும் ஆயிடுச்சு, மணி 1:30 ஆக போகுது. அப்ப சிந்தை தளர்ந்தார். எதற்காக தளர்ந்தார்? கொஞ்ச நேரம் வந்திருந்தார். இந்த காட்சியை நாம் பார்க்கலாமே. நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்றோம் வகுப்புல, நேரம் எவ்வளவு முக்கியம்னு சொல்றதுக்கான ஒவ்வொரு நாயன்மாருடைய புராணமும் ஒவ்வொரு பாடலினுடைய சிறப்பும் எவ்வளவு முக்கியம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்ச நேரம் மேல வந்திருந்தா சாமியை பார்த்துக்கலாமே என்று சிந்தை தளர்ந்து அருள் செய்த திருவாக்கின் திறம் கேட்டு, அப்படி பெருமான் அருளி செய்த திருவாக்கினுடைய திறம் கேட்டு நிற்கிறார். மனம் தளரும் இடர் நீங்கி வானவர் நாயகர் அருளால் புனைந்த மலர்குழல் பெற்ற பூங்கொடியை மனம் புணர்ந்து தனம் பொழிந்து பெருவதுவை உலகெல்லாம் தலை சிறப்ப இனம் பெருக தம்முடைய எல்முதூர் சென்றடைந்தார். இப்ப நல்லா நினைவு வச்சுக்கோங்க, நம்ம சிவபெருமான் தன்னுடைய அடியார்க்கு குறைவுடைய பொருளை கொடுத்துருவாரா? கண்டிப்பா கொடுக்க மாட்டார். சரி, உங்களை கேள்வி கேட்டா இன்னும் லேட் ஆயிரும், அதனால நானே சொல்லிடுறேன். சரி, குறையை நிறைவு செய்தார் ஒரு இடத்துல சிவபெருமான். எந்த வரலாறு? புராணத்துல எரிவத்த நாயனாருடைய புராணத்துல இவங்க 2 பேருக்கும் என்ன இறந்து வந்த பாதர்கள், யானை எல்லாத்தையும் உயிரோட எழுப்பிய பெருமான் என்ன செய்தார்? சிவகாமி ஆண்டாருடைய
மலர்கூடையில திரும்பவும் பூவை வர செய்தார். அப்ப என்ன மனக்குறையினால இது நிகழ்ந்தது? சிவகாமி ஆண்டாருடைய பூவை யானை தள்ளி விட்டதுனாலதான் அத்தனை நிகழ்வும் நடந்தது. அப்போ யானையை கொண்டதை யானையை உயிர்ப்பிச்சாச்சு, பாகர்கள் 5 பேரையும் உயிர்ப்பிச்சாச்சு. இவங்க 2 பேரும் யார் ஒருத்தர் வெட்டி கொள்ள பார்த்த புகழ்ச்சோழ நாயனாரையும் எரிபத்த நாயனாரையும் தடுத்து நிறுத்தியாச்சு. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணமான மூல காரணமாக இருந்தது சிவகாமி ஆண்டாருடைய பூ சிந்தியது. அந்த பூவை எப்படி பெருமான் நிறைவு செய்தாரோ, அடியாருக்கு பூக்கூடையை, சிவகாமி ஆண்டாருக்கு பூக்கூடையை நிறைய செய்து அவருடைய வழிபாட்டில் குறை ஏற்படாது காத்த தாயினும் சாலப்பறிந்த நம்முடைய சிவபெருமான் ஏயர்கோன் கலிக்காமருக்கு கூந்தலில்லாத பெருனை திருமணம் செய்து வைத்திருவாரா? அப்ப என்ன செய்கிறார் பெருமான்? அவருடைய பெரும் கருணையினால் மனம் தளரும் இடர் நீங்கி வானவர் நாயகர் அருளால் புனைந்த மலர்குழல் பெற்ற பூங்கொடியை, வரும்போது அந்த அம்மாவுக்கு கூந்தல் இல்ல, ஆனா பெருமானுடைய கருணையினால திரும்ப அதை விட அழகிய கூந்தல் சாமி கொடுத்தா எப்படி கொடுப்பார்? காரைக்கால் அம்மையார் புராணத்துல கொண்டு வந்த கொடுத்த மாங்கனியை விட வாங்கிக்கிட்ட சிவபெருமான் திரும்ப கொடுக்கும் போது அதிக சுவையுடைய. அப்ப ஏற்கனவே கரிய நிறத்துல அழகிய மேகம் போன்ற கூந்தலை வாங்கி கொண்ட சிவபெருமான் திரும்பி கொடுக்கும் போது எப்படி கொடுத்திருப்பார்? முன்ன வாங்கின கூந்தல் நரைத்து கூட போகலாம், ஆனால் இந்த கூந்தல் அப்படிப்பட்ட சிறப்புடைய புனைந்த மலர் குழல் பெற்ற பூங்கொடியை எப்படி கொடுத்தாராம்? மலர் சூடிய கூந்தல். அப்படி என்னென்ன மணப்பெண்ணுக்கு என்னென்னலாம் அலங்காரம் பண்ணிருப்பாங்க, மட்டை தச்சு எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணிருந்தாங்களோ அப்படியே கொடுத்தாராம் பெருமான். அப்படி கொடுத்து அந்த பெண்ணை பூங்கொடியை மனம் புணர்ந்து, அப்படி அந்த கூந்தல் அறிந்து கொடுத்த கூந்தலோடு திருமணம் செய்யல ஏர்கோன் கலிக்காம நாயனார். சிவபெருமானுடைய பெரும் கருணையினால மீண்டும் அந்த கூந்தல், மலர்கூந்தல் கொடுக்கப்பட்ட, சிறப்புடைய மலர்கூந்தல் கொடுக்கப்பட்ட அந்த பூங்கொடியை மானக்கஞ்சார நாயனாருடைய திருமகளை மனம் புணர்ந்து திருமணம் செய்து கொண்டு தனம் பொழிந்து எல்லாருக்கும் வந்தவர்களுக்கெல்லாம் பொன்னையெல்லாம் வாரி கொடுத்து பெருவதுவை உலகெல்லாம் தலை சிறப்ப, உலகெல்லாம் இங்க சொன்னார் முதல் பாடல்ல உலகெல்லாம் அப்படின்னு சொன்னார். திரும்ப இங்க மானக்கஞ்சார நாயனார் புராணத்துல சேக்கிழார் பெருமான் உலகெல்லாம் அப்படின்னு சொல்றார். பெருவதுவை உலகெல்லாம் தலை சிறப்ப இனம் பெருக தம்முடைய எயில் மூதூர் சென்றடைந்தார். எயினூர் என்று சொல்லக்கூடிய அவருடைய மூதூருக்கு இப்ப திருமணம் செய்து கொண்டு மனைவியை அழைத்துக் கொண்டு அவருடைய ஊருக்கு யார் போயிட்டார்? ஏயர்கோன் கலிக்காம நாயனார் சென்றடைந்தார் என்று கேள்வினை காட்டி அடுத்த நிறைவு பாடல்ல ஒரு மகள் கூந்தல் தன்னை வதுவை நாள் ஒருவருக்கு ஈந்த பெருமையார் தன்மை போற்றும் பெருமை என்னளவிற்றாமே மருவிய கமரில் புக்க மாவடு விடேல் என் ஓசை உரிமையால் கேட்க வல்லார் திறம் இனி உரைக்கலுற்றேன். எப்பவுமே ஒரு நாயன்மாருடைய புராணத்தை நிறைவு செய்யும் போது அந்த நாயனாருடைய திருவடியை வணங்கி அதன் அருளால் அடுத்து வரக்கூடிய நாயனாருடைய திருவரலாற்றை நான் சொல்ல புரிகின்றேன் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். அந்த வகையில இங்கே மானக்கஞ்சார நாயனாருடைய திருவடியை போற்றுகின்றார். எப்படி போற்றுகின்றார் என்று சொன்னால், ஒரு மகள் கூந்தல் தன்னை வதுவைனால் ஒருவர்க்கு இந்த பெருமையார் தன்மை போற்றும் பெருமை என்னளவிற்றாமோ கேட்கிறார். ஒரே மகளாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய கூந்தலை திருமணத்தன்று அடியார்க்காக அறிந்து கொடுத்த அந்த மானக்கஞ்சார நாயனாருடைய பெருமை நான் சொல்லிட முடியுமா? என்னளவிற்றாமோ என்னால் சொல்லக்கூடிய தகுதி உடையதாது இல்லை அப்படின்னு தெய்வ சேக்கிழார் பெருமானே சொல்றாருன்னா அப்படியே இன்னவாறு சொல்லி இருப்பேன். அதனால
அப்படிப்பட்ட இறைவனுடைய பெரும் கருணையை போற்றி அந்த அடியார்களுடைய திருவடியை வணங்கி, மானக்கஞ்சார நாயனாருடைய திருவடியை வணங்கி, அடுத்ததாக மருவிய கமரில் குக்க மாவடு விடேல் என் ஓசை உரிமையால் கேட்க வல்லார் திறம் இனி உரைக்கலுற்றேன். அடுத்ததாக கமர் அப்படின்னா வெடிப்பு. அங்க மருவிய கமரில் வயலினுடைய வெடிப்பிலே புகுந்த விழுந்த மாவடு, அந்த மாவடுவை விடேல் என் ஓசை கடிக்கக்கூடிய ஓசையை உரிமையால் கேட்க வல்லார், அதை கேட்க உரிமையுடைய, நமக்கு சொல்றோம் இல்லையா, இது என்னோட உரிமை அப்படின்னு சொல்லி அதை உரிமையால் கேட்க வல்லவராகிய அறிவாட்காய நாயனாரினுடைய வரலாற்றை கேட்க வல்லார் திறம் இனி உரைக்கலுற்றேன். அவருடைய வரலாற்றை நான் சொல்ல புகுகின்றேன் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் இங்கே நிறைவு செய்கின்றார் என்று சொல்லி, அறிவாட்காய நாயனாருடைய வரலாற்றை அடுத்த வகுப்பிலே சிந்திக்கலாம் என்று சொல்லி, நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி, இன்றைய இந்த நிகழ்விலே காலை அமர்விலே திருத்தொண்டர் புராணத்தினுடைய இந்த வகுப்பிலே ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியேனுடைய சிற்றறிவின்பாற்பட்டது என்றும் நிறைகள் இருந்தால் இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஞானகிராமன் ஐயா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.